Chapter 5 Python Variables and Operator. So chapter 5 இருந்து நீங்க பைத்தன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து கற்றுக்க போகிறீங்க. அது எப்படி எழுதணும், அதனுடைய சின்டாக்ஸ் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸ் என்ன, அது எப்படி வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயில்டாக வந்து சாப்டர் 5லேருந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனை ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதனுடைய லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணிடலாம். After studying this lesson, students will be able to appreciate the use of graphical user interface, GUI, and integrated development environment IDE for creating Python programs, work in interactive and script mode for programming, create and assign values to variables, understand the concept and usage of different data types in Python, appreciate the importance and usage of different types of operators, arithmetic, relational, and logical, creating Python expressions and statements. So இந்த ஒவ்வொரு ஆப்ஜெக்டையும் வந்து நம்ம இந்த லெசனில் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், லைக் வந்து நான் பைத்தன் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அண்ட் தென் பைத்தன் ஏன் யூஸ் பண்ணுறோம், அதனோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத டீட்டெயிலாக வந்துட்டு வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். So 5.1 introduction நம்ம பார்க்கலாம். Python is a general purpose programming language created by Guido van Rossum from CWI, Centrum Wiskunde and Informatica, which is a national research institute for mathematics and computer science in Netherlands. So Python அப்படின்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணது வந்து Guido van Rossum இந்த பிக்சரில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது வந்து Guido van Rossum தான். ஸோ இந்த பர்சன் வந்து பைத்தன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் டெவலப் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கே டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா CWI. ஸோ இது ஒரு நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் இது. ஸோ அங்கே அந்த நேஷ்னல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத வந்துட்டு ஒரு சின்ன வீடியோ வந்து இதில் யூடியூப்பில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது நீங்கள் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணலாம். என்ன பண்ணுறாங்க, அங்கே பைத்தனை வந்து எப்படி டெவலப் பண்ணாங்க, எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் இதில் பார்க்கலாம். We focus on new and promising long-term research. From the development of the first computer in the Netherlands to connecting Europe to the internet, developing the Python programming language, our lives would look very different if CWI had not done the research. In 2017, together with Google, we broke a widely used internet security standard. And together with Microsoft, we built a secure tool. This is another example of how our fundamental research has real societal impact, in this case, making the internet more secure. We are also working on... ஸோ இந்த வீடியோக்கான லிங்க்கையும் நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு அதை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறப்போ. ஸோ இந்த சென்டர்லாம் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த இயர் டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 1991 டெவலப் பண்ணியிருக்காங்க. அண்ட் எப்படி இதனுடைய நேம் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது பிபிசி காமெடி சீரீஸ் ஒன்று போயிட்டு இருந்தது 70s, ஃப்ரம் 70s போயிட்டு அந்த சீரீஸ் வந்து மாண்டி பைத்தன்ஸ் ஃப்ளையிங் சர்க்கஸ் அப்படின்னு ஒரு சீரீஸ். அது கிடோ வான் ரோசமோட ரொம்ப பிடிச்ச ஒரு சீரீஸாக இருந்ததுனால இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நேமே வந்துட்டு பைத்தன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன இன்ட்ரடக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது Python supports both procedural and object-oriented programming approach அப்படின்றது அடுத்த பாயிண்ட்டு. ஸோ இதில் ப்ரொசீஜரல் அப்படின்னு சொல்லும்போது ப்ரொசீஜரல் அப்படின்னா லைக் நம்ம சப்ரொட்டீன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். எந்த ஒரு சப்ரொட்டீனையும் வந்துட்டு எந்த ஒரு சப்ரொட்டீன்லேருந்து நம்ம கால் பண்ணலாம், எந்த பிளேஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங்லேருந்து கால் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ரொசீஜரல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருக்கும் ப்ரொசீஜரல் அப்படின்றது. ஸோ எக்ஸாம்பிள் ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னும் போது அந்த அப்ரோச் யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது லைக் கோபால், ஃபோட்டான், பேசிக் அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் வந்து ப்ரொசீஜரல் அப்ரோச் தான் ஃபாலோ பண்ணும். அதே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் அப்படின்னா என்னென்னா இது பேசிக்காக வந்து ஆப்ஜெக்ட் பேஸ்டாக இருக்கும். ஸோ அது டேட்டாஸ்லாம் வந்து அட்ரிபியூட்ஸாக இருக்கும். அதனுடைய கோட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஃபங்க்ஷன்ஸ்லாம் மெத்தட்ஸ் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்வோம். ஸோ ரியல் டைம் பேஸ் பண்ணி இருக்கும் அதனுடைய கான்செப்ட்ஸ் எல்லாமே. அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது C++, பைத்தன் அது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்ரோச்சை வந்து சப்போர்ட் பண்ணும்.
ஸோ பைத்தன் அப்படின்னு பார்க்கும்போது பைத்தன் வந்து ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுது, ப்ரொசீஜரல் அண்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் அப்ரோச் ரெண்டையுமே வந்துட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். அது அப்புறம் வந்து அடுத்த பாயிண்ட் வந்து 5.2 கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைத்தன் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபீச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இட் இஸ் அ ஜென்ரல் பர்பஸ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் விச் கேன் பி யூஸ்ட் ஃபார் போத் சயின்டிஃபிக் அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங். ஸோ இது ஜென்ரல் பர்பஸாக இருக்குது. இது சயின்டிஃபிக் மட்டும் இல்லை, நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங்கும் வந்து ப்ரோக்ராமிங்கும் யூஸ் பண்ணுவாங்க. லைக் சயின்டிஃபிக் அப்படின்னா மேட்ப்ளாட்லிப் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற ப்ரோக்ராம்ஸ், அந்த மாதிரி இதுலேயும் வந்துட்டு பைத்தன் யூஸ் ஆகும். அண்ட் நான் சயின்டிஃபிக் ப்ரோக்ராமிங் லைக் டிசைனிங் டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லேயும் அண்ட் டிசைனிங் டைப் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து பைத்தனை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்னா எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் யூஸ் பண்ணலாம், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லேயும் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஈவன் நம்மளுடைய python.orgல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ இருக்க வெர்ஷன் வந்து பைத்தனில் வந்து பைத்தன் 3.8.5. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த டவுன்லோட்ஸ் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவைலபிளாக இருக்குது. விண்டோஸ்ன்னு இருக்குது, மேக் ஓஎஸ்ன்னு இருக்குது. இப்போ அதர் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு போகும்போது ஸோ இது வந்து காமனாக விண்டோஸ் அண்ட் இதில் நம்ம இருக்கிறதுனால அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதர் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இதை வந்து பைத்தனை வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ஏஎக்ஸ் அப்படின்ற பிளாட்ஃபார்மில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ணலாம். அந்த ஐபிஎம் and then iOS and then OS 390, Solaris, VMS, HPUX. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் பைத்தன் பேக்கேஜ் ஃபார் லினக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக கிடையாது. ஸோ இது வந்து பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த python.orgல போனீங்கனாலே நீங்கள் இதை பார்க்கலாம். And then அடுத்த பாயிண்ட் வந்து the program written in Python are easily readable and understandable. ஸோ இதில் எழுதுகிற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து நமக்கு படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுதான் மெயின் ஃபீச்சர் அப்படின்னு சொல்லும்போது பைத்தன் அதுதான் மெயின் ஃபீச்சர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் வந்து the version 3.x of Python IDLE. ஸோ 3.x அப்படின்றது இது வந்து 3.ல வந்து நிறைய வெர்ஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து 3.8 நம்ம பார்த்துருக்கோம். So the version 3.x of Python IDLE is used to develop and run Python code. ஸோ எந்த வெர்ஷன்லையும் வந்து நீங்கள் டெவலப் பண்ணி அந்த பைத்தன் கோடை வந்து ரன் பண்ணலாம் ஐடிஎல்இயில். அண்ட் இட் கேன் பி டவுன்லோடட் ஃப்ரம் வெப் ரிசோர்ஸ் www.python.org. இப்போ python.orgல போனீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ உங்களுக்கு காமிச்ச மாதிரி அந்த டவுன்லோட் ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்ன்னு இருக்குது. ஸோ உங்களுடைய பிளாட்ஃபார்ம் வந்து விண்டோஸாக இருந்ததுன்னா python.3.85 அப்படின்ற இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் அவைலபிளாக இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். அண்ட் இதுக்கான வீடியோ லிங்க்ஸும் நான் ப்ரொசீஜர்ஸ்க்கான வீடியோ லிங்க்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பாயிண்ட் வந்து 5.3 ப்ரோக்ராமிங் இன் பைத்தன். ஸோ எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து நம்ம இதில் பார்க்கலாம். In Python, programs can be written in two ways, namely interactive mode and script mode. So ரெண்டு modes, ஒன்று வந்து interactive mode, இன்னொன்று வந்து script mode. Interactive mode allows us to write codes in Python command prompt. So interactive modeல பார்த்தீங்கன்னா ஒரு command prompt இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி symbols, இந்த greater than symbols, 3 greater than symbols போட்ட மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம command promptன்னு சொல்லுவோம். எதுக்கான command prompt அப்படின்னு பார்த்தோம்னா பைத்தனுக்கான command prompt வந்து இந்த prompt. Whereas in script mode, programs can be written and stored as a separate file. ஸோ கமெண்ட் ப்ராம்ப்டில் நம்ம அப்பப்போ எக்ஸிக்யூட் பண்ணி அப்படியே விட்டு தான் முடியும், அதை வந்து சேவ் பண்ண முடியாது. பட் இந்த கேஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் மோடில் இருக்கும்போது நம்ம அந்த ஃபைலில் வந்துட்டு கோடை டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். சேவ் பண்ணும்போது அதனோட எக்ஸ்டென்ஷன் என்னவா சேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா .py அப்படின்னு சேவ் ஆகும். ஸோ சேவ் ஆன ஃபைலை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எத்தனை முறை வேணும்னாலும் நம்ம அதை வந்து எடிட் பண்ணி அந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணலாம். Script mode is used to create and edit Python source file. So script mode வந்து Python source file edit பண்ணவும் create பண்ணவும் வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 5.3.1ல என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்க்கலாம். Interactive mode programming. In interactive mode, Python code can be directly typed and interpreter displays the result immediately.
ஸோ இன்டராக்டிவ் மோடில் வந்து டேரெக்டாக டைப் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு அந்த இன்டர்பிரிண்டர் வந்து அதுக்கான ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணிடும். இன்டராக்டிவ் மோட் கேன் ஆல்சோ பி யூஸ்ட் ஆஸ் அ சிம்பிள் கால்குலேட்டர். அது வந்து ஒரு சிம்பிள் கால்குலேட்டர் மாதிரி இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஸோ அதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஸ்டெப் தான் இதில் கொடுத்துருக்காங்க. இன்வோக்கிங் பைத்தன் ஐடிஎல்இ எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா ஸ்டார்ட்னு இருக்கும் உங்கள் சிஸ்டத்தில். ஆல் ப்ரோக்ராம்ஸில் போனீங்கன்னா பைத்தன் 3.x அதாவது நீங்கள் என்ன வெர்ஷன் டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெர்ஷனை வந்து காமிக்கும். எக்ஸ்க்கு பதிலாக அந்த வெர்ஷனை காமிக்கும். ஸோ அதில் போனீங்கன்னா ஐடிஎல்இ பைத்தனோட வெர்ஷன் காமிக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் அந்த ஐக்கன் உங்களுக்கு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு இந்த ஒயிட் கலரில். இல்லை வந்து உங்களுக்கு டெஸ்க்டாப் ஃபைல் இந்த மாதிரி ஷார்ட்கட் க்ரியேட் ஆயிருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம். இந்த ப்ரொசீஜரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஷார்ட்கட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ப்ரொசீஜர் உங்களுக்கு ஸ்டார்ட் போயிட்டு எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நான் டவுன்லோட் பண்ணியிருக்க வெர்ஷன் வந்து பைத்தன் 3.7. பைத்தன் 3.7 கிளிக் பண்ண உடனே ஐடிஎல்இ பைத்தன் 3.7 அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி வந்துடும். பைத்தன் 3.7.3 ஷெல்லுன்னு வரும் உங்களுக்கு. ஸோ இந்த மோடை தான் வந்து நம்ம இன்டராக்டிவ் மோடுன்னு சொல்லுவோம். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு பேர் தான் வந்து ப்ராம்ப்ட் அப்படின்னு சொன்னது, பைத்தனோட ப்ராம்ப்ட் இது. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சிம்பிள் கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஜஸ்ட் நான் வந்து இந்த இடத்துல 10 + 20 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 30 அப்படின்றது வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். இமீடியட்டாக வந்துட்டு இன்டர்பிரிண்டர் அதனுடைய ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடும். ஸோ இதுவே நான் வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. A = 10 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் B = 20 அப்படின்னு நான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நான் அகெயின் கால்குலேஷனும் ஒரு வேரியபிளை கொடுக்குறேன். C = A + B அப்படின்னு ஒரு வேரியபிளில் வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னா அது ஆடட் வேல்யூ Cயில் ஸ்டோர் ஆகும். இப்போ அதனுடைய வேல்யூ நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா பிரிண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பைத்தனில். வித்தின் ப்ராக்கெட்ஸில் நீங்கள் எந்த வேரியபிள் வேணுமோ அந்த வேரியபிளை வந்து டிஸ்பிளே பண்ணிங்கன்னா அந்த வேல்யூவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிவிடும். ஸோ இப்போ பிரிண்ட் C அப்படின்னு கொடுத்த உடனே Cயில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூவை வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இன்டராக்டிவ் மோட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் டைப் பண்ண அதனுடைய ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஒரு ப்ரொசீஜர் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ பைத்தன் ஐடிஎல்இ எப்படி வந்து இருக்கும். ஸோ இது வந்து மெனூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைல் இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த இதில் இருக்கு இல்லையா, இந்த ஃபைல், எடிட்டர், ஷெல் இதெல்லாம் வந்து மெனூஸு. இது மேலே இருக்கிறது வந்து டைட்டில் பார் உங்களுக்கு. அண்ட் இந்த ப்ராம்ப்ட் தான் வந்து பைத்தன் ப்ராம்ப்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி. ஸோ அந்த பைத்தன் ப்ராம்ப்ட் என்ன பண்ணும் அப்படின்றது தான் இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்டில். The prompt indicates that interpreter is ready to accept instructions. Therefore, the prompt on screen means IDLE is working in interactive mode. Now let us try the simple calculator அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் கால்குலேட்டரை வந்து எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 1 and 2 கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். 5 + 10 கொடுத்துருக்காங்க. அதனுடைய ரிசல்ட் டிஸ்பிளே ஆயிருக்கு. 5 + 50 × 10 அப்படின்றதும் உங்களுக்கு எப்படி எக்ஸ்பிரஷன் கொடுத்தாலும் எக்ஸ்பிரஷனையும் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ 50 × 10 அப்படின்னா 500, 500 + 5 அப்படின்போது 505. ஸோ இது வந்து போடமஸ் ரூலை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணும். அண்ட் இது வந்து பவர் சிம்பிள். இந்த டபுள் ஆஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது வந்து பவர் கண்டுபிடிக்கிறதுக்கு 5² அப்படின்னா அதனுடைய ரிசல்ட் என்னவாக இருக்குமோ அதுதான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. ஆனால் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை ஒரு வாட்டி எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். அண்ட் தென் எக்ஸாம்பிள் 2ல் வந்து வேரியபிள்ஸில் வேல்யூ ஸ்டோர் பண்ணி அதனுடைய வேல்யூவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றதையும் எக்ஸாம்பிள் 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு A and Bன்னு கொடுத்தது வந்து இங்கே X and Yன்னு இருக்குது. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் இது. ஸோ அதை வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க பிக்டோரிக்கலாக புக்கில். ஸோ இது வந்து இன்டராக்டிவ் மோடு. இப்போ ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5.3 பாயிண்ட் வந்து ஸ்கிரிப்ட் மோடை பற்றின இன்ஃபர்மேஷன். ஸ்கிரிப்ட் மோட் ப்ரோக்ராமிங். பேசிக்கலி a script is a text file containing a Python statements. Python scripts are reusable code.
ஸோ ரீயூஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணி அதனுடைய கோட்ஸை வந்து எடிட் பண்ணி க்ரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் த ஸ்கிரிப்ட் இஸ் கிரியேட்டட் இட் கேன் பி எக்ஸிக்யூட்டட் அகெயின் அண்ட் அகெயின் வித்தவுட் ரீடைப்பிங். ஒரு வாட்டி க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம ரீடைப் பண்ணணும் தேவையில்லை, திரும்ப திரும்ப அதுவே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஆர் எடிட்டபிள்னால் நம்ம வந்து எந்த இடத்துல இன்சர்ட் பண்ணணும், இல்லை சேஞ்ச் பண்ணணும், இல்லை வந்து டெலீட் பண்ணணுமோ அந்த மாதிரி எடிட்லாம் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வந்து ஸ்கிரிப்ட் மோடை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஸ்டெப் தான் இது. கிரியேட்டிங் அ ஸ்கிரிப்ட்ஸ் இன் பைத்தன். ஸ்டெப் 1ல் வந்துட்டு சூஸ் ஃபைல், நியூ ஃபைல் ஆர் கண்ட்ரோல் இன் பைத்தன் ஷெல் விண்டோ. ஸோ ஃபைல், நியூ ஃபைல் அப்படின்னு கொடுக்கலாம். அப்படி இல்லைனா வந்து கண்ட்ரோல் என் அப்படின்றதும் நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த ஷெல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஷெல் நம்ம எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா? இப்போ இதில் பார்த்தோன்னா இந்த ஷெல்லில் ஃபைல் அப்படின்ற ஒரு மெனு இருக்கும். அதில் போய்ட்டு நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நியூ ஃபைல் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ண உடனே நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் மோட் ஒரு ஃபைல் ஒன்று கிடச்சிடும் நமக்கு. நீங்கள் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அன்டைட்டில்டு அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கோடை நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான மெனூஸும் வந்து சேவுக்கு எடிட்டுக்கான மெனூஸ்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பிளேஸில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய கோட் வந்து எழுதிக்கலாம். ஸோ நான் சிம்பிள் கோட் நான் ஆல்ரெடி இன்டராக்டிவ் மோடில் கொடுத்த அதே கோடையே வந்துட்டு நான் ஸ்கிரிப்ட் மோடில் எப்படி எழுதுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ A = 10, B = 20 அண்ட் C = A + B அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு கோடு. அண்ட் தென் அதனுடைய வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பிரிண்ட் அப்படின்னு கொடுத்து சியோட வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இப்போ கோடு எழுதினதுக்கப்புறம் ஃபைல் போயிட்டு சேவ் ஆஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் ஆஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா அதனுடைய டிஃபால்ட் லொக்கேஷனை வந்து அதை டிஸ்பிளே பண்ணும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணுன்னாலும் ஸோ இங்கே கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி அதனுடைய டிஃபால்ட் லொக்கேஷனுக்கு வரும். இங்கே நீங்கள் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அந்த லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். ஸோ .py அப்படின்றது நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதுவாக வந்து உங்களுக்கு py அப்படின்ற எக்ஸ்டென்ஷனையும் ஆட் பண்ணிடும். ஜஸ்ட் சேவன் கொடுத்துருங்க. சேவன் கொடுத்துட்டு இந்த இடத்துல மெனூஸில் பார்த்தீங்கன்னா ரன் ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ரன் மாடியூல் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா F5 ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரன் மாடியூல் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய ஷெல்லில் வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகிடும். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. எக்ஸாம்பிள் PRG அப்படின்றது வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கான ரிசல்ட் என்னவா இருக்குது அப்படின்னா 30 இருக்குது அப்படின்றத வந்து டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்கு. ஸோ நீங்கள் எழுதுறது வந்து ஸ்கிரிப்ட் மோடில் எழுதினாலும் இந்த இடத்துல எழுதினாலும் உங்களுடைய அவுட்புட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு இதில் வந்து இன்ட்ராக்டிவ் மோடில் ஷெல்லில் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் வந்து ஷெல் வந்து யூஸ் பண்ணுற ஸ்கிரிப்ட் மோட் யூஸ் பண்ணுறதுக்கான மெத்தட் இது. ஸோ அந்த ப்ரொசீஜர்ஸை தான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு பிக்சராக வந்து அவங்க புக்கில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். இது சேவிங்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ லொக்கேஷன்ஸ் வந்து நீங்கள் எங்கே வேணும்னாலும் சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் பைத்தன் ஃபைல் .py அப்படின்னு வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆஸ் டைப்பும் ஒரு வாட்டி பைத்தன் ஃபைல்ஸ்லாம் இருக்கா அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க சேவ் பண்ணும்போது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரன் அண்ட் தென் ரன் மாடியூல் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணது வந்து பைத்தனோட இன்ட்ரடக்ஷன் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அண்ட் தென் பைத்தனில் வந்து 2 மோட், இன்ட்ராக்டிவ் மோட் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் பற்றி நம்ம டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம். 5.4 இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஸோ இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம ப்ரோக்ராமில் வந்துட்டு யூசர்கிட்டேருந்து டேட்டாவை அக்செப்ட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் இருக்கும். அண்ட் நம்ம ப்ராசஸ் பண்ண டேட்டாவை வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுக்கான இன்ட்ரடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எ ப்ரோக்ராம் நீட்ஸ் டு இன்டராக்ட் வித் த யூசர் டு அக்கம்ப்ளிஷ் த டிசையர்ட் டாஸ்க். ஸோ இன்டராக்ட் வித் த யூசர்னால் என்ன, ஒரு ப்ரோக்ராம் வந்து என்ன டேட்டா வேணும் அப்படின்றத யூசர்கிட்ட இருந்து கேட்கணும். யூசர் வந்து அந்த டேட்டாவை வந்து என்டர் பண்ணணும். என்டர் பண்ண டேட்டாவை அக்செப்ட் பண்ணி ப்ரோக்ராமுக்கு கொண்டு போய் அதை ப்ராசஸ் பண்ணணும். ஸோ அதுதான் அந்த இன்டராக்ஷன்ஸ் பிட்வீன் த யூசர் அண்ட் த ப்ரோக்ராம். So program needs to interact with the user to accomplish the desired task.
This can be achieved using input-output functions. The input function helps to enter a data at a runtime by the user, and the output function print is used to display the result of the program on the screen after the execution. So runtime la data va vandu user kitta irundhu accept pandradhukum accept panna data process panni nama edavadhu display pananum அப்படினும்போது அது display பண்றதுக்கு யூஸ் பண்ற output function வந்து print statement. accept பண்ற function வந்து input statement and display பண்றதுக்கு யூஸ் பண்றது வந்து print function. So first print function கான information print function எப்படி யூஸ் பண்றது அப்படினு 5.4.1 ல கொடுத்திருக்காங்க. Print function in Python, print function is used to display the result on the screen. The syntax for the print function is print oda syntax வந்து எப்படி இருக்கும் அப்படினா print அப்படினு கொடுத்துட்டு open and close bracket with அதுக்குள்ள வந்து நம்ம string as it is display பண்ணனும்னா double quotesல கொடுப்போம். variable ஓட வேல்யூ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி display பண்ணனும்னா double quotes இல்லாம நம்ம வந்து கொடுக்கணும். வேரியபிள் எப்பவுமே யூஸ் பண்ணும்போது கோட்ஸ் குள்ள கொடுக்க கூடாது. ஏதாவது டிஸ்ப்ளே பண்ணனும் as it is எந்த சேஞ்சஸும் இல்லாம டிஸ்ப்ளே மட்டும் பண்ணனும் அப்படினா டபுள் கோட்ஸ்ல ஒரு ஸ்ட்ரிங்கா வந்து நம்ம கொடுப்போம். சோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. print string to be displayed as output அப்படினும்போது இந்த string வந்து as it is அப்படியே வந்து டிஸ்ப்ளே ஆகும். print variable இதுல வந்துட்டு நம்ம எதுமே வந்து டபுள் கோட்ஸ் கொடுக்கல அப்படினா வேரியபிள்னு ஒரு வேரியபிள் இருக்கு. சோ அதுல இருந்து வேல்யூவை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி டிஸ்ப்ளே பண்ணும். சோ இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் வந்து நம்ம சேர்ந்து பண்ணனும் அப்படினும்போது எப்படி பண்ணலாம் அப்படினா டபுள் கோட்ஸ்ல வந்து string to be displayed as output அப்படினு கொடுத்துட்டு கமா வச்சு செப்பரேட் பண்ணனும். ஒரு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் நம்ம செப்பரேட் பண்ணி காமிக்கணும் ப்ரோகிராம்க்கு. So கமா கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் என்ன வேரியபிளோ அந்த வேரியபிளை கொடுக்கலாம். சோ அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். and இந்த fourth exampleல பாத்தீங்கன்னா string and variables வந்து கம்பைன் பண்ணி பண்றாங்க. string 1 with double quotesல comma and then variable and then string 2 comma variable string 3 comma variable. சோ இந்த மாதிரி நீங்க எப்படி வேணும்னாலும் comma யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி stringையும் வேரியபிளையும் செப்பரேட் பண்ணி நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணலாம். சோ ரெண்டு வேரியபிள்ஸ் அப்படியே இருக்கும்போது வேரியபிளை வந்து நம்ம வேரியபிள் 1 வேரியபிள் 2 அப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம். சோ இத ஒரு எக்ஸாம்பிளா வந்து நம்ம இதுல பார்க்கலாம். பைத்தன்ல வந்து எப்படி பண்றது அப்படின்றத வந்து இத காமிக்கிறேன் நான் உங்களுக்கு. சோ இப்போ பைத்தன் ஷெல்லே கூட நம்ம பண்ணலாம். இல்ல வந்து ஒரு ஃபைல் நியூ எடுத்தும் பண்ணலாம். அது நம்ம எதுவும் பண்ணி பெருசா ப்ரோக்ராம் எதுவும் பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் நம்ம print statement தான். சோ நான் வந்து இன்டராக்டிவ் மோட்லயே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சோ print அப்படினு கொடுத்துட்டு சோ நீங்க இங்க என்ன டிஸ்ப்ளே பண்ணனும் அப்படின்றீங்களோ அத அப்படியே டிஸ்ப்ளே பண்ணலாம். சோ இந்த எக்ஸாம்பிளே நான் எடுத்துக்கிறேன். புக்ல கொடுத்திருக்கிறது string to be displayed as output அப்படினு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து just enter press பண்ணீங்கன்னா string to be displayed as output அப்படினு டிஸ்ப்ளே வந்துரும். and இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் var அப்படினு ஒரு வேரியபிளை வந்து 10 அப்படினு வேல்யூ ஸ்டோர் பண்றேன்னு வெச்சுக்கோங்க. இப்போ இந்த வேரியபிளை வந்து நான் print பண்ணனும் அப்படினா print அப்படினு கொடுத்துட்டு within bracketsல var அந்த வேரியபிளோட நேமை வந்து டிஸ்ப்ளே பண்ணிட்டு enter press பண்ணீங்கன்னா அந்த வேரியபிளோட வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆயிடும். சோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கையும் இந்த வேரியபிளையும் எப்படி கம்பைன் பண்ணனும் அப்படினா printல open brackets கொடுத்துக்கோங்க. open brackets கொடுத்துட்டு double quotesல string to be displayed as this நம்ம கொடுத்திருக்க மாதிரியே கொடுக்கலாம். as output அப்படினு கொடுத்துட்டு comma and then variable ஓட வேல்யூவை டிஸ்ப்ளே பண்ணனும்னா var அப்படினு கொடுக்கணும். அது டபுள் கோட்ஸ்ல வராது. and then brackets க்ளோஸ் பண்ணிட்டு enter press பண்ணா string to be displayed as output அப்படினு வந்துரும். சோ இந்த மாதிரி நம்ம கம்பைன் பண்ணலாம். and then third exampleல கொடுத்திருக்க மாதிரி நம்ம நம்பர்ஸ் ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் எப்படி கம்பைன் பண்றதுன்னு பார்க்கலாம். சோ number 1 அப்படினு நான் ஒரு கொடுக்கிறேன் ஒரு string. அதுக்கு அப்புறமா வந்து இந்த var வந்து கொடுக்கிறேன். and then number 2 அப்படி நான் கொடுக்கிறேன். டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு comma கொடுத்துட்டு again variable
again number 2 double quotesல கொடுக்கணும் ஸ்ட்ரிங்கா இருந்தா number 2 முடிஞ்சது 3 போலாம் and then again variable where ன்னு கொடுக்கிறேன் ஸோ இப்போ என்ன ஆகும் நம்பர் 1 10 நம்பர் 2 10 நம்பர் 3 10 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ஸ்ட்ரிங் அண்ட் வேரியபிளோட வேல்யூவும் வந்துட்டு உங்களுக்கு கம்பைன் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கம்பைன் பண்ணலாம் இப்போது எனக்கு வேரியபிள் 2 வேரியபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க இப்போ வேர் 2 அப்படின்னு ஒரு வேரியபிளில் வந்து 20 வேல்யூ இருக்குது இப்போ 2 வேரியபிளோட வேல்யூஸையும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துட்டேன் அதில் வேர் கமா வேர் 2 ஸோ என்கிட்ட இருக்கிற 2 வேரியபிள் ஒன்று வந்து வேர்ன்னு இருக்குது இன்னொன்று வந்து வேர் 2ன்னு இருக்குது வேர் கமா வேர் 2 அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 and 20 அப்படின்னு டிஸ்பிளே ஆகிடும் ஸோ இப்படி தான் வந்து நம்ம பிரிண்ட் ஃபங்க்ஷனை வந்து யூஸ் பண்ணணும் அண்ட் இந்த எக்ஸாம்பிளில் வந்துட்டு பிரிண்ட் வெல்கம் டு பைத்தன் ப்ரோக்ராமிங் அப்படின்னு டிஸ்பிளே பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அண்ட் x = 5 y = 6 z = x + y ன்னு கொடுத்துட்டு print zன்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுத்தும் வேல்யூவும் வந்து கால்குலேட் பண்ணி ஆட் பண்ணி ஜெட்டில் ஸ்டோர் ஆகிடும் ஸ்டோர் ஆன வேல்யூவை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்து ஒரு பிரிண்ட் மெத்தடை எப்படி யூஸ் பண்ணணும் வேரியபிளுக்கு அப்படின்ட்டு ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது த சம் ஈக்குவல் டு ஜெட்ன்னு கொடுத்துருக்காங்க இது ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் கம்பைன் பண்ணியிருக்காங்க த சம் ஈக்குவல் டு அப்படின்னு அந்த ஜெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அந்த வேல்யூ வந்து டிஸ்பிளே ஆகும் 11 டிஸ்பிளே ஆகும் ஸோ அடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா த சம் ஆஃப் அப்படின்னு வந்து எக்ஸோட வேல்யூவும் அண்ட் ஒய்ன்னு கொடுத்துருக்காங்க ஒய்யோட வேல்யூவும் இஸ் அப்படின்றது ஸ்ட்ரிங்கு டபுள் கோட்ஸில் இருக்குது கமா ஜெட்டோட வேல்யூவும் டிஸ்பிளே ஆகும் த சம் ஆஃப் 5 and 6 is 11ன்னு வரும் ஸோ எக்ஸில் இருக்க வேல்யூ இங்கே டிஸ்பிளே எக்ஸுன்ற பிளேஸ்க்கு வரும் 6 வந்து ஒய்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு அண்ட் 11ன்றது வந்து உங்களுக்கு ஜெட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கு ஸோ இந்த மாதிரியும் நம்ம வந்து பிரிண்ட் பிரிண்டில் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் வேரியபிளை வந்து கம்பைன் பண்ணி ப்ரோக்ராமை வந்து ரொம்ப இன்டராக்டிவாக வந்து நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த டிஸ்பிளே பார்த்தாலே வந்துட்டு உங்களுக்கு கிளியராக புரியும் என்ன த சம் ஆஃப் 5 and 6 is 11 அப்படின்னு பார்த்தாலே அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே புரிகிற மாதிரி இருக்கும் ஜஸ்ட்டு நம்ம வெறும் 11 அப்படின்னு கொடுத்தோன்னா இது என்ன அப்படின்றது புரியாது ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தாலே நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும்போது ஈஸியாக இருக்கும் ஸோ உங்களுடைய ப்ரோக்ராம் ரெக்குவயர்மெண்ட் என்னன்னு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துக்கலாம் The print evaluates expression before printing it on the monitor. The print open and close brackets displays an entire statement which is specified within print. Comma is used as a separator in the print to print more than one item. ஸோ நம்ம பிரிண்ட்டை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதில் டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான் இது ஸோ ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருக்கிற மொத்த எக்ஸ்பிரஷனையும் எவாலுவேட் பண்ணி உங்களுக்கு அதுக்கான அவுட்புட்டை வந்து பிரிண்ட் வந்து டிஸ்பிளே பண்ணும் நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிளையும் இன்னொரு வேரியபிள் இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு வேரியபிளையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த கமா அப்படின்ற ஒரு செப்பரேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் அடுத்தது வந்து இன்புட் ஃபங்க்ஷன் ஸோ இன்புட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு 5.4.2ல் இருக்குது In Python, input function is used to accept data as an input at runtime. The syntax for the input function is variable equal to input and prompt string. So variable equal to அப்படின்னு கொடுத்து input அப்படின்னு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி within bracketsல உங்களுக்கு என்ன prompt string வேணுமோ அந்த string. அதாவது நம்ம என்ன என்டர் பண்ண சொல்கிறோம் அப்படின்றத வந்து யூசருக்கு புரிய வைக்கிறதுக்கு இந்த prompt string அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ யூசர் என்டர் பண்ணுற டேட்டா வந்து வேரியபிளில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இன்புட் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம்ம கொடுக்குற டேட்டா வந்து அந்த இன்புட் ஸ்டேட்மெண்ட் என்னவா அக்செப்ட் பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணும் ஸோ வேரியபிளில் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற வேல்யூ வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் ஸ்டோர் ஆகும் நம்பராக நீங்கள் கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் வந்து ஸ்டோர் ஆகும் ஸோ அதை எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் where prompt string in the syntax is a statement or a message to the user to know what input can be given. If a prompt string is used, it is displayed on the monitor. The user can provide expected data from the input device. So, நம்ம கொடுத்திருக்க அந்த prompt string வந்து உங்களுக்கு சிஸ்டம் மானிட்டரில் டிஸ்பிளே ஆகும் ஸோ அதை பார்த்துட்டு அதை புரிஞ்சுட்டு அதுக்கான ரெக்வயர்டு டேட்டாவை வந்து யூசர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க The input takes whatever is typed from the keyboard
and stores the entire data in the given variable. Keyboard la type panna data va variable la poitu store pannidum. If prompt string is not given in input function la prompt string kuduklana, no message is displayed on the screen. Thus the user will not know what is to be typed as an input. So message எதுவும் டிஸ்பிளே ஆகாது. டிஸ்பிளே ஆகலைன்னா நமக்கு என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது யூசருக்கு வந்து புரியாது அப்படின்றது தான் பாயிண்ட். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிட்டி ஈக்குவல் டு இன்புட் என்டர் யோர் சிட்டி. ஸோ இப்போ வந்து என்டர் யோர் சிட்டி அப்படின்னு நம்ம கேட்கும். நம்ம மதுரை அப்படின்னு கொடுத்தப்போ இந்த மதுரை அப்படின்றது சிட்டியில் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த ஸ்டோர் ஆனதை நம்ம திரும்ப டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு கொடுத்தா கம்மா. இப்போ நான் சிட்டின்னு கொடுக்கும்போது சிட்டியில் வந்து ஆல்ரெடி நான் மதுரைன்னு கொடுத்துருக்கேன். அந்த மதுரை அப்படின்றது வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. இப்போ சிட்டி ஈக்குவல் டு இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வேல்யூவை வந்து யூசர்கிட்டேருந்து அக்செப்ட் பண்ண போகிறோம். ஸோ என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. டபுள் கோட்ஸில் கொடுக்கணும். அண்ட் தென் ப்ராக்கெட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கேட்குது. ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்னுடைய சிட்டி வந்து என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சென்னை அப்படின்னு நான் என்டர் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இப்போது சென்னை அப்படின்றது சிட்டியில் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது நான் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்றத நான் பார்க்கலாம். நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ பிரிண்டில் வந்து ஐ எம் ஃப்ரம் அப்படின்னு நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காக. கம்மா இப்போ வந்து இது ஸ்ட்ரிங்கு. இப்போ நான் இந்த சிட்டின்ற வேரியபிளை யூஸ் பண்ணணும். ஸோ சிட்டி அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ ஐ எம் ஃப்ரம் அப்படின்னா சிட்டி அப்படின்ற வேரியபிளை நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். சிட்டியில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம யூஸர் டைப் பண்ண சென்னை அப்படின்ற டேட்டா இருக்குது. அந்த சென்னைன்ற டேட்டாவை வந்து இந்த சிட்டின்ற வேரியபிளில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இங்கே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். ஸோ ஐ எம் ஃப்ரம் சென்னை அப்படின்னு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ சேம் இதே மாதிரி மெத்தட் தான் இது. இதில் வந்து ப்ராம்ப்ட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. சிட்டி ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்து சிட்டி ஈக்குவல் டு சேஃபா இன்புட் வந்து ஜஸ்ட் நான் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் தான் கொடுத்துருக்கேன். அப்போ என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே இங்கே ஜஸ்ட் ஒரு பிளிங்கிங் லைன் மட்டும்தான் வரும். இந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து ப்ரோக்ராம் வந்து உங்களுக்கு இன்டராக்டிவாக இருக்காது. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இன்புட்டில் வந்து என்டர் யுவர் சிட்டி அப்படின்னு கொடுக்கறதுனால இந்த இடத்துல இமீடியட்டாக என்டர் யுவர் சிட்டின்னு வந்துடுது. ஸோ யூசருக்கு புரிஞ்சிடும் என்டர் யுவர் சிட்டின்னா நம்ம சிட்டியோட நேமை டைப் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் இந்த கேஸில் பார்த்தோன்னா சிட்டி ஈக்குவல் டு இன்புட் அப்படின்னு என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே வெறும் ஒரு பிளிங்கிங் லைன் தான் வந்தது. ஸோ நமக்கு தெரிஞ்சாதான் நம்மளால் டைப் பண்ண முடியும். இல்லைன்னா நம்பர் டைப் பண்ணணுமா இல்லை சிட்டி நேம் டைப் பண்ணணுமா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அப்படின்றது யூஸ் ஆகுது அப்படின்றத இங்கே ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. Note that in example 2, input is not having any prompt string. Thus, the user will not know what is to be typed as input. If the user inputs irrelevant data as a given in the above example, then the output will be unexpected. So, to make your program more interactive, provide prompt string with input. ஸோ இது நம்ம ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு அண்ட் இன்டராக்டிவாக இருக்கும். அதனால் ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங்கோட இருக்கிறது நல்லா இருக்கும், ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The input accepts all data as a string or characters but not as numbers. ஸோ இன்புட் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ரிங் இல்லை கேரக்டராக தான் அக்செப்ட் பண்ணும். நம்ம நம்பர் என்டர் பண்ணாலும் அது வந்து ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் ஆகும். If a numerical value is entered, the input value should be explicitly converted into numeric data type. ஸோ நம்ம வந்து நியூமரிக் டேட்டாவை என்டர் பண்ணாலும் அதை வந்து நம்ம நியூமரிக்காக கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா வந்து அது இன்புட்டில் போகும்போது அந்த நம்பர் வந்து ஸ்ட்ரிங்காக தான் வந்து கன்வெர்ட் ஆகிருக்கும். அதை நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்புட்டாக வந்து அதை வந்து இன்டீஜராக ஃப்ளோட்டாக உங்களுக்கு என்னவா வேணுமோ அந்த கன்வர்ஷனுக்கு நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக பண்ணணும். The input function is used to convert string data as integer data explicitly.
ஸோ நம்மளாம் வந்து அந்த இன்புட் அப்படின்ற ஃபங்க்ஷன் இன்ட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்டீஜராக வந்து கன்வெர்ட் பண்ணணும். we will learn about more such function in later chapters. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். x ஈக்குவல் டு இன்ட் இன்புட், அதே மாதிரி y ஈக்குவல் டு இன்ட் இன்புட் அப்படின்னு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறமா ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல வந்துட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட், நான் இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் நம்பர் வாங்குகிறேன். என்டர் அ நம்பர் 1. என்ன ஆறுதுன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த இடத்துல வந்து என்டர் அ நம்பர் அப்படின்னா 10ன்னு என்டர் பண்ணுறேன். அண்ட் தென் y இஸ் ஈக்குவல் டு இன்புட் என்டர் அ நம்பர் 2. ஓகே, இங்கே வந்து நம்ம டபுள் கோட்ஸ் கொடுக்காமல் கொடுத்துட்டோம், எரர் காமிக்குது. இன்புட் என்டர் அ நம்பர் 2 டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்கெட்ஸ் க்ளோஸ் பண்ணுங்கள், என்டர். நான் இங்கே வந்து 20 அப்படின்னு நான் வேல்யூவை என்டர் பண்ணியிருக்கேன். நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்தா உங்களுக்கு 10 + 20 அப்படின்னு வரும், 13 வரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எக்ஸில் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரிங்கு தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், ஒய் வந்து ஸ்ட்ரிங்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால 10 and 20 நம்பராக கன்சிடர் பண்ணாமல் என்ன பண்ணுவோம், அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும்போது கன்காட்டினேட் பண்ணோம், ஜாயின் பண்ணும். ரெண்டு ஸ்ட்ரிங்கையும் ஆட் பண்ண முடியாது, ஜாயின் தான் பண்ண முடியும். ஸோ அதனால் 10 and 20 ஜாயின் பண்ணி 1020 அப்படின்னு கொடுத்துடும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வேல்யூவை அக்செப்ட் பண்ணும்போது அது வந்து நீங்கள் அதை என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதை வந்து நம்ம ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x equal to int of input அப்படின்னு நான் கொடுக்குறேன். number 1 and 2 brackets வரும் இதில். ஏன்னா இங்கே ஒரு bracket ஓப்பன் பண்ணுறோம், இங்கே ஒரு bracket ஓப்பன் பண்ணுறோம். ஸோ கடைசியில் 2 brackets க்ளோஸ் பண்ணணும். என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ 10ன்னு கொடுக்குறேன் வேல்யூ இங்கே. இப்போ y is equal to y is equal to int of input enter a number 2. ஸோ இப்போ வேல்யூ 20ன்னு கொடுக்குறோம். இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி print x plus y அப்படின்னு கொடுக்கும்போது இப்போ உங்களுக்கு 10 and 20 ஆட் பண்ணி வேல்யூ வந்து 30 அப்படின்னு வந்து உங்களுக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ தான் நம்மளுடைய டேட்டா என்னவா இருக்குது அப்படின்னா இன்ட்டாக கன்வெர்ட் ஆகி எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ நம்ம அடிஷன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணும்போது அதை நியூமரிக்காக நம்பராக கன்சிடர் பண்ணி அது 2 வேல்யூவும் ஆட் பண்ணி 13 உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால் நம்ம நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த நம்பர்ஸை வந்து இன்ட்டாக வேணும்னா இன்ட்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும் இன்புட் யூஸ் பண்ணும்போது. ஸோ அடுத்து வந்து ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் ஃபார் அபவ் ப்ரோக்ராம். ஸோ அதாவது இப்போ வந்து நம்ம எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம தனித்தனியாக அக்செப்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம அதுவே வந்து மல்டிபிள் இன்புட்டாக வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய்யாக அக்செப்ட் பண்ணணும்னா என்ன மெத்தடில் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் இன்புட் அப்படின்றத வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆகும். அண்ட் தென் மறுபடியும் வந்து இன்னொரு இன்புட் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒயில் வந்து உங்களுடைய வேல்யூ வந்து நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து எக்ஸில் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுற வேல்யூ வந்து எக்ஸ்லேயும் செகண்ட் நீங்கள் என்டர் பண்ணுற வேல்யூ வந்து ஒய்லையும் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிடும். அண்ட் தென் நீங்கள் அந்த வேல்யூ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த எக்ஸாம்பிளும் நம்ம பார்க்கலாம் பைத்தனில் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ நம்ம இனிஷியலாக வந்து எக்ஸ் அப்படின்னு தனியாக இன்புட் வாங்கணும், ஒயின் தனியாக இன்புட் வாங்கணும். இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாக எப்படி வந்து அக்செப்ட் பண்ணுறது இன்புட்டை அப்படின்றது தான் பார்க்கலாம். ஸோ இன்ட் ஆஃப் இன்புட் அண்ட் இதில் வந்து நீங்கள் உங்களுடைய ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் கொடுத்துக்கோங்க, என்டர் நம்பர். ஸோ நான் இங்கே வந்து N1 அப்படின்னு நான் கொடுக்குறேன், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. அண்ட் தென் க்ளோஸ் பண்ணிவிட்டு கமா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருது, அதனால் கமா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸுக்கான ஸ்டேட்மெண்ட். இப்போ நான் அடுத்து கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து ஒய்க்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்ட் இன்புட் என்டர் டபுள் கோட்ஸ் கொடுத்துக்கோங்க, என்டர் N2 அப்படின்னு நான் கொடுக்குறேன். அண்ட் தென் க்ளோஸ் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அண்ட் ப்ராக்கெட்ஸையும் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என்டர் N1 என்டர் நம்பர் 1 அப்படின்னு கேட்கும், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கானது. இப்போ நான் 10ன்னு கொடுத்த உடனே இந்த 10 அப்படின்ற வேல்யூ எக்ஸில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். என்டர் N2 அப்படின்னு கொடுத்தது, என்டர் N2 அப்படின்னு கேட்குறது. இப்போ நான் 20ன்னு கொடுத்த உடனே இந்த 20 அப்படின்றது வந்து உங்களுக்கு ஒயில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இப்போ நான் வந்து பிரிண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பிரிண்ட் வந்து புக்கில் கொடுக்குற மாதிரி எக்ஸ்ன்றதை ஃபஸ்ட்டு வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணுறாங்க, எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வேல்யூ அப்படின்றத டிஸ்பிளே பண்ணுறாங்க. அண்ட் தென் ஒய்ன்ற வேல்யூவும் வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு அப்படின்ட்டு அண்ட் ஒய்யோட வேல்யூ. ஸோ இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேல்யூ வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும், எக்ஸ் ஈக்குவல் டு 10 ஒய் ஈக்குவல் டு 20ன்னு. இதே நமக்கு ஆட் பண்ணி வேணும் அப்படின்னா பிரிண்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒய் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய்யும் ஆட் ஆகி உங்களுக்கு 13 பிரிண்ட் ஆகிடும். ஸோ இது வந்து இன்னொரு மெத்தட். நம்ம தனித்தனியாக எக்ஸ் அண்ட் ஒய்யும் வாங்கலாம், ஆர் வந்து ஒரே ஸ்டேட்மெண்ட்டாகவும் சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாகவும் எழுதலாம். ஸோ இது உங்களுடைய விருப்பம், எப்படி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து கமெண்ட் அப்படின்னா நமக்கு ஒரு சில டைம் வந்து அதனுடைய ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோன்னா அந்த ப்ரோக்ராமில் அந்த பர்டிகுலர் லைன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றது ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி நமக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது நம்ம கமெண்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற சிம்பிள் வந்து இந்த ஹேஷ் சிம்பிள். ஸோ அதை பற்றின ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் இது. இன் பைத்தன் கமெண்ட்ஸ் பிகின் வித் அ ஹேஷ் சிம்பிள். இந்த சிம்பிள் இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கீபோர்டில். The lines that begins with hash are considered as a comments and ignored by Python interpreter. Python interpreter வந்து அது இன்டர்பிரிண்ட் பண்ணாது, கம்பைல் பண்ணி அதை வந்து அதனுடைய சின்டாக்ஸ் எரர் அந்த மாதிரிலாம் எதுவுமே செக் பண்ணாது. நீங்கள் என்ன கொடுத்தாலும் ஆஸ்டிஸ் அப்படியே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். Comments may be a single line or a multi lines, number of multi lines. இது NO அப்படின்றது வந்து number of அப்படின்னு நினச்சிக்கோங்க. நம்பர் ஆஃப் மல்டி லைன், சிங்கிள் லைனாக இருக்கலாம், இல்லைனா வந்து மல்டி லைனாக இருக்கலாம். The multi-line command should be enclosed with a set of hash as given below. சிங்கிள் லைனாக இருந்தால் ஹேஷ்ன்னு கொடுத்துட்டு ஒரே ஒரு லைன் அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு அப்படியே விட்டுடலாம். இப்போ மல்டி லைன் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஹேஷ் சிம்பிளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய மல்டி லைன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எத்தனை லைன்ஸ் இருக்கோ அந்த லைனையும் எழுதிட்டு அண்ட் தென் கடைசிலையும் வந்துட்டு ஹேஷ் சிம்பிள் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கமெண்ட் ஆகிடும். ஸோ ஹேஷ் சிம்பிள் பிகினிங்லேருந்து எண்டிங்கில் இருக்கிற லைன்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கமெண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணும். அதில் நீங்கள் வந்து எந்த சின்டாக்ஸோ எதையுமே ஃபாலோ பண்ணாது, எந்த ரூலையுமே வந்து பைத்தன் வந்து ஃபாலோ பண்ணாது. நீங்கள் இதில் வந்து டிஸ்கிரிப்டிவாக என்ன வேணும்னாலும் கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த கமெண்ட்ஸ் அப்படின்ற கமெண்ட்ஸ் வந்து எப்படி பைத்தனில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5.5 வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இண்டென்டேஷன் 5.6லேருந்து நம்ம பார்க்கலாம். பார்க்க போகிற டாபிக் வந்து 5.6 இண்டென்டேஷன் பற்றி. நம்ம இண்டென்டேஷன் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இண்டென்டேஷன் அப்படின்றது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஒரு ப்ரோக்ராமில் வந்து ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நார்மலாக மற்ற லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுறது எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராக்கெட்ஸ், கர்லி ப்ராக்கெட்ஸ் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கர்லி ப்ராக்கெட்ஸ்குள்ளே உங்களுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் என்க்ளோஸ் ஆகிருக்கிற அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷனோடது ஒரு லூப்போடது அப்படின்றது வந்து நம்மளால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த இது வந்து அந்த கான்செப்ட் வந்து நம்ம C++, ஜாவாலெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். பட் இந்த கேஸ் ஆஃப் பைத்தனில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பிளாக் ஆஃப் கோடை வந்து நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும் ப்ரோக்ராமில் அப்படின்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஸ்பேஸ் இல்லைன்னா வந்து டேப் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு வாட்டி காமிக்கிறேன். நம்ம டேவ் C++, 11th C++ படிச்சிருக்கும் போது டேவில் வந்து நீங்கள் ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து இப்போ இந்த ஃபங்க்ஷன் இன்ட் ஈவன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனில் வந்து என்னுடைய பிளாக் ஆஃப் கோடை நான் ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த ஓப்பன் ப்ராக்கெட்ஸ் அண்ட் தென் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஆர்டர்ன்ற ஃபங்க்ஷனுக்கும் இதே மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 லைன் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கான லைன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த இன்ட் மெயினுக்கான லைன்ஸு. ஸோ இந்த லைன்ஸ் வந்து எந்த ஃபங்க்ஷனுக்கான லைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்க்ளோஸ் ஆகிருக்கு இந்த 3 லைனுமே வந்து ஆர்டரோட ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்து நம்ம எப்படி வந்து என்க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணி C++, ஜாவாலெல்லாம் என்க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ அதே வந்து நம்ம பைத்தனில் வந்து எப்படி நம்ம இதை ரெஃபர் பண்ணுறது அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்பேஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஆர்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆர்டில் ஒரு 3 ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னா அது வந்து நான் ஸ்பேஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைப் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி இப்போ ஆட்குள்ளே பிரிண்ட் டெக்ஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டேப் ஸ்பேஸை கொடுத்து அதை வந்து இண்டென்ட் பண்ணணும். இது என்ன சொல்லுவோம்னா இண்டென்ட்டிங் சொல்லுவோம். நம்ம டேப் யூஸ் பண்ணி பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஸ்பேஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்பேஸ் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஆனால் நீங்கள் பண்ணும்போது இப்போ இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இந்த ஆடுக்கான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னும் போது அந்த 3மே வந்து ஒரே லைனில் தான் ஸ்டார்ட் ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்பேஸ் கொடுக்கும்போது நான் இந்த இடத்துல நான் இப்படி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, செகண்ட் லைன் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கொடுத்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது எரர் கொடுக்கும். ஸோ நான் ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். ரன் மாடியூல் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுக்கும்போது அன்எக்ஸ்பெக்டட் இண்டென்ட் அப்படின்னு வரும். ஸோ இப்போ ஒரு பிளாக் ஆஃப் கோடு வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே லெவல் ஆஃப் இண்டென்ட்டில் இருக்கணும், ஒரே லைன்லேயே இருக்கணும். உங்களுக்கு அடுத்தடுத்த லைனில் எழுதினாலும் அதனோட இண்டென்டேஷன் வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியாக இருக்கணும். ஸ்பேசஸ் வந்து நீங்கள் எத்தனை வேணால் கொடுத்துக்கலாம். இல்லை ஈஸியாக நம்ம டைப் பண்ணுறது அப்படின்றத டேப் யூஸ் பண்ணி பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ டேப் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அடுத்த லைனில் போயிட்டு ஸ்பேஸ் பாரை ப்ரெஸ் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது எரர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. டேப் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரே அளவான ஸ்பேசஸ் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இதுதான் வந்து இண்டென்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து பைத்தனில் ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ இண்டென்ட்ஸ் ஆர் ஸ்பேஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம் நம்மளுடைய பிளாக் ஆஃப் கோடை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து 5.7 டோக்கன்ஸ். ஸோ டோக்கன்ஸ் அப்படின்றது என்னன்னு சொல்கிறோன்னா இது ஒரு பேசிக் எலிமெண்ட், ஒரு காம்பனண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு நமக்கு தேவையான பேசிக் எலிமெண்ட்ஸை வந்து நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ஒரு ப்ரோக்ராமே நம்மளால் எழுத முடியும். ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு பேசிக்காக நமக்கு என்ன தேவைன்னா ஆல்ஃபபெட்ஸ் தேவை. ஆல்ஃபபெட்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால அந்த லாங்குவேஜுக்கான ஃபர்ஸ்ட்டு எப்படி அந்த வேர்ட் ஃபார்ம் பண்ணுறது, சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது, அதுக்கப்புறம் எஸ்ஸே எப்படி எழுதுறது அப்படின்னு ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளால் கற்றுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக் காம்பனண்ட் அப்படின்னு சொல்லும்போது டோக்கன்ஸில் வந்து உங்களுக்கு 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டோக்கன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ஐடென்டிஃபையர், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டீலிமிட்டர்ஸ் அண்ட் லிட்ரல்ஸ். ஸோ டோக்கன்ஸ் பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஒரு வாட்டி நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். Python breaks each logical line into sequence of elementary lexical components known as tokens. The normal token types are identifiers, keywords, operators, delimiters, and literals. White space separation is necessary between tokens, identifiers, or keywords. So white space separation அப்படின்றது உங்களுக்கு எங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கணுமோ அந்த செப்பரேஷனுக்கு அதுக்கு வந்து நம்ம ஒயிட் ஸ்பேஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு கீவேர்ட் எழுதுகிறோம் அப்படின்னா அந்த கீவேர்டை வந்து நம்ம அடுத்த ஒரு டோக்கனோட நம்ம செப்பரேட் பண்ணும்போது ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்க ஒரு கீவேர்டு வந்து டிஃபைன் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு கீவேர்டு வந்து டிஃபைன்.
ஸோ இந்த கீவேர்டை நம்ம டைப் பண்ணிவிட்டு ஒரு ஒயிட் ஸ்பேஸ் கொடுத்து செப்பரேட் பண்ணி அதுக்கப்புறமா ஃபங்க்ஷன் நேம் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி செப்பரேஷனுக்கு வந்து ஒயிட் ஸ்பேஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து 5.7லேருந்து நம்ம ஒவ்வொரு டோக்கனாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஐடென்டிஃபையர்ஸ். 5.7.1 ஐடென்டிஃபையர்ஸ். ஐடென்டிஃபையர் அப்படின்றது என்னன்னா ஒரு வேரியபிளை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் யூஸிங் ஒரு நேம் யூஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். அதை வந்து ஐடென்டிஃபையர் சொல்லுவோம். ஸோ ஐடென்டிஃபையர் அப்படின்றது வேரியபிளுக்கு மட்டும்தானா அப்படின்னா அப்படி கிடையாது. ஈவன் ஃபங்க்ஷன், கிளாஸு, மாடியூல், ஆப்ஜெக்ட்ஸு எல்லாத்துக்கும் நம்ம ஒரு நேம் தருவோம் அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் ஐடென்டிஃபையர் இஸ் அ நேம் யூஸ் டு ஐடென்டிஃபை அ வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ், மாடியூல் ஆர் ஆப்ஜெக்ட். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமே எடுத்துக்கலாம். சேம் ப்ரோக்ராம். இதில் வந்து ஆட் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஒரு நேம் வந்து ஆட். ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு 2 வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் அப்படின்றது ஒரு ஐடென்டிஃபையர். எனக்கு ஒரு வேல்யூ கொடுக்க போகிறேன். அந்த வேல்யூக்கு நான் கொடுக்குற ஒரு நேம். ஈவன் நம்ம இன்னும் இதுவாக சொல்ல போனோம்னா டீப்பாக சொல்ல போனோம்னா ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு நம்ம கொடுத்துருக்கிற நேம் வந்து எக்ஸ். ஸோ அந்த எக்ஸ்ன்ற மெமரி லொக்கேஷனில் நீங்கள் என்ன வேல்யூ கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ போயிட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ ஒரு வேரியபிளை, ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு ஆப்ஜெக்டை நம்ம நேம் பண்ணுறதுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற நேம் தான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை எப்படி வந்து நேம் பண்ணலாம், எப்படி வேணால் நேம் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நேம் பண்ணணும். என்ன ரூல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த 5 ரூல்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். An identifier must start with an alphabet A to Z or A to Z. So capital A இருக்கலாம், இல்லை வந்து ஸ்மால் A to Z என்ன வேணால் இருக்கலாம், ஆர் அண்டர்ஸ்கோர். ஸோ இது ஒன்று ஆல்ஃபபெட்டில் ஸ்டார்ட் ஆகணும், அப்படி இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபையர்ஸ் மே கண்டைன் டிஜிட் 0 to 9. ஸோ நம்பர்ஸ் இருக்கலாம், இன்க்ளூட் பண்ணலாம், பட் ஸ்டார்டிங் வந்து ஆல்ஃபபெட்டாக தான் இருக்கணும். Python identifiers are case sensitive, that is uppercase or lowercase letters are distinct. அதாவது அப்பர் கேஸில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு லோவர் கேஸில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து எரர் வந்து கொடுக்கும். ஸோ அப்பர் கேஸில் கொடுத்துருக்கோன்னா அப்பர் கேஸில் தான் யூஸ் பண்ணணும், லோவர் கேஸில் கொடுத்துருக்கோன்னா லோவர் கேஸில் தான் யூஸ் பண்ணணும் த்ரூ அவுட் த ப்ரோக்ராம். இல்லைனா வந்து அதனால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஐடென்டிஃபையர்ஸ் must not be a Python keyword. ஸோ நம்ம கொடுக்குற ஐடென்டிஃபையர் வந்து பைத்தனில் இருக்கிற கீவேர்டாக இருக்கக்கூடாது அப்படின்வாங்க. ஸோ அதாவது ஆல்ரெடி பைத்தனில் வந்து ஒரு செட் ஆஃப் நேம்ஸ் இருக்கும், கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும். நம்ம டிஃபைன் DEF அப்படின்னு சொன்னோம் இல்லையா, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு அது ஒரு கீவேர்ட். ஸோ அதை வந்து நம்ம ஒரு ஐடென்டிஃபையராக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வேரியபிளுக்கு ஒரு நேமாக DEF = 10 அந்த மாதிரி ஒரு வேரியபிளை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணக்கூடாது. ஸோ பைத்தனில் இருக்க கீவேர்டை நம்ம வந்து ஐடென்டிஃபையராக யூஸ் பண்ண முடியாது. Python does not allow punctuation characters such as இந்த மாதிரி characters, percentage, dollar symbol, @ etc. within identifiers. ஸோ எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வந்து பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸும் இல்லை வந்து வேறு எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் வந்துட்டு அலோவ் பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ணக்கூடாது பைத்தனில் ஐடென்டிஃபையர்ஸ் வந்து நம்ம நேம் பண்ணும்போது. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ். இப்போ சம் அப்படின்னும் போது கேபிட்டல் எஸ் இருக்குது, அதனால ப்ராப்ளம் கிடையாது, ஆல்ஃபபெட்டில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து இது வேலிட் ஐடென்டிஃபையர். டோட்டல் மார்க்ஸ் அதே மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணலாம், மற்றபடி இதில் எந்த எரரும் கிடையாது. ரெஜிஸ்டர் நம்பர், num1 இதெல்லாம் வந்து அலவுடு. ஈவன் நம்பர் அப்படின்றது வந்து என்னன்றது ஆல்ஃபபெட் ஸ்டார்டிங்கில் இருக்கிறதுனால எரர் கிடையாது, அதுக்கப்புறமா தான் 1 வந்திருக்கு. ஸோ அதனால இது அலவுடு. எக்ஸாம்பிள் ஆஃப் இன்வேலிட் ஐடென்டிஃபையர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 12 நேம் அப்படின்றது இன்வேலிட். ஏன் வந்து 12 நேம் அப்படின்றது இன்வேலிட்னா நம்பரில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ஸ்டார்டிங் வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்கணும். ஸோ அதனால இது வந்து இன்வேலிட். அண்ட் நேம் டாலர் அப்படின்னும் போது இந்த டாலர் அகெயின் வந்துட்டு நம்மளுடைய ஸ்பெஷல் கேரக்டர் பங்க்சுவேஷன் கேரக்டர்ஸில் வரும், அதனால இது வந்து அலவுட் கிடையாது. டோட்டல் மார்க்ஸ் அகெயின் இங்கே வந்து ஐஃபன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் அலவுடு, மற்றபடி ஐஃபன்லாம் அலவுட் கிடையாது. கண்டினியூ அப்படின்றது ஒரு கீவேர்டு, பைத்தனில் இருக்கிற ஒரு கீவேர்டு இது. ஸோ அதனால் ஐடென்டிஃபையர் நேம் பண்ணும்போது கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ரூல் படி பார்க்கும்போது இது ஒரு இன்வேலிட் ஐடென்டிஃபையராக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஐடென்டிஃபையர்ஸ்க்கான ரூல்ஸு.
And then next topic வந்து 5.7.2 keywords. So keywords அப்படின்றது என்ன அப்படின்னு பார்க்கலாம். Keywords are special words used by Python interpreter to recognize the structure of the program. As these words have specific meaning for interpreter, they cannot be used for any other purpose. So இந்த கொடுத்திருக்கிறது வந்து வெறும் எக்ஸாம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபியூ கீவேர்ட்ஸ் தான் இருக்குது, உங்களுக்கு நிறைய கீவேர்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே வந்து அதுக்கான ஒரு பர்பஸ் இருக்குது, ஒரு மீனிங் இருக்குது. ஸோ இன்டர்பிரிட்டர் வந்து அதுதான் புரிஞ்சுக்கும். நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் வந்து வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ எரர் வந்து உங்களுக்கு ரைஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு வாட்டி நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க, என்னெல்லாம் கீவேர்ட்ஸ் காமனாக இருக்குது அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க ஒரு லிஸ்ட்டு. தென் 5.7.3 ஆப்ரேட்டர்ஸ். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மெயினாக வந்து கால்குலேஷன் பர்பஸ்க்காக. ஸோ அதில் என்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் விச் ரெப்ரசன்ட்ஸ் கம்ப்யூட்டேஷன்ஸ், கண்டிஷனல் மேட்சிங் எக்ஸெட்ரா. ஸோ கம்ப்யூட்டேஷன்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் கண்டிஷனல் மேட்சிங்லாம் கூட வந்து யூஸ் ஆகும். கண்டிஷனல் மேட்சிங்னா நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லையா, லைக் A greater than B lesser than B அந்த மாதிரி. கம்ப்யூட்டேஷன்ஸ் அப்படின்னும் போது அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து கம்ப்யூட்டேஷன்ஸ் அண்ட் கண்டிஷனல் மேட்சிங் கீழே வரும். The value of operator used is called operands. ஸோ நம்ம ஆப்ரேட்டரில் இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் A plus B அப்படின்னும் போது அந்த ப்ளஸ் அப்படின்றது ஒரு ஆப்ரேட்டர். அந்த A and B இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்பரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூ நம்ம ஆப்ரேட்டரில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வந்து ஆப்பரண்ட். அந்த ஆப்ரண்டில் நம்ம யூஸ் பண்ணுற ப்ளஸ்ஸோ மைனஸோ மல்டிப்ளிகேஷனோ லெஸ்ஸர் தென்னோ கிரேட்டர் தென்னோ அதெல்லாம் வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணும். Operators are categorized as arithmetic, relational, logical, assignment, etc. So என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. Value and variables when used with the operators are known as operands. ஸோ அதுதான் நான் சொன்ன மாதிரி A and A plus B அப்படின்னாலும் 10 plus 15 அப்படின்னாலும் அந்த 10 and 15 and A and Bயும் வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா operands அப்படின்னு சொல்லணும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன? ஸோ இது வந்து காமன், இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். நம்ம லோவர் கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரதான் அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் கீழே வரும். An arithmetic operator is a mathematical operator that takes two operands and performs a calculation on them. ரெண்டு ஆப்ரண்ட்ஸ் யூஸ் பண்ணி அதில் கால்குலேஷன்ஸை வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். They are used for simple arithmetic. Most computer languages contain set of such operators that can be used within equations to perform different types of sequential calculations. So, எல்லா computer languagesum வந்து இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் வந்து என்னெல்லாம் ஈக்குவேஷன்ஸ் இருக்கும் அந்த ஈக்குவேஷனை வந்து கால்குலேட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு சீக்வென்ஷியல் கால்குலேஷன்ஸ் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள் A plus B into A plus B into C அப்படின்னும் போது அந்த A plus B into C அப்படின்னும் போது அது ஒரு ஈக்குவேஷனாக இருக்கும். அந்த ஈக்குவேஷனில் என்ன கால்குலேஷன் ஃபஸ்ட்டு பண்ணணுமோ அது பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுத்த கால்குலேஷன் அந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷனை வந்து சீக்வென்ஷியலாக அதை பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கான ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ என்னெல்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து காமன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லை. அடிஷன் A plus B பண்ணும், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இது வந்து காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது தான். மாடுலஸ் அப்படின்றது உங்களுக்கு ஃபெமிலியராக இருக்கணும், ஏன்னா C++ல படிச்சிருப்பீங்க. மாடுலஸ் அப்படின்றது ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறதுக்காக. அண்ட் தென் எக்ஸ்பனண்ட்னா நம்ம பவர்க்காக. இப்போ A*2 அப்படின்னும் போது A to the power 2 அப்படின்றதுக்கான கால்குலேஷன் தான் வந்து இந்த 2 ஸ்டார்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸ்பனண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ A வந்து 10 இருந்ததுன்னா A ஸ்கொயர் உங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா 100 அப்படின்னு வரும். ஸோ அதுதான் வந்து இந்த எக்ஸ்பனண்ட்டோட பர்பஸ். அண்ட் தென் டபுள் ஸ்லாஷ் வந்து இது புதுசாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு. ஃப்ளோட் டிவிஷன் சொல்லுவோம். ஆக்சுவலாக பைத்தனை பொறுத்த வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணும்போது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளோட் வேல்யூவை தான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ A வந்து என்னவா அசியூம் பண்ணியிருக்காங்க இந்த இதில் எக்ஸாம்பிளில் இந்த டேபிளில் பார்த்தோம்னா A வந்து 100 அசியூம் பண்ணியிருக்காங்க. 100 and B வந்து 10. ஸோ 100/10 அப்படின்னும் போது ஆக்சுவலாக வந்து C++லாம் வந்து உங்களுக்கு 10 கொடுக்கும். பட் இந்த கேஸ் ஆஃப் பைத்தனில் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்டாக கொடுக்கும், 10.0 அப்படின்னு வரும். ஸோ
இப்போ எனக்கு இன்டீஜர் டிவிஷன் வேணும் அப்படின்னா அந்த கேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டபுள் ஸ்லாஷ் கொடுப்போம். இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. A/30 அப்படின்னும் போது அதனுடைய ரிசல்ட் வந்து 3 அப்படின்னு வந்தோம். 100/, உங்களுக்கு வந்து 30 அப்படின்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி கொடுக்கும்போது உங்களுக்கு ஆக்சுவலாக வந்து என்ன ரிசல்ட் இருக்கும்னா 3.333 அந்த மாதிரி வரும். பட் இது வந்து ஃப்ளோர் டிவிஷனாக இருக்கிறதுனால, இன்டீஜர் டிவிஷனாக இருக்கிறதுனால 3 வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இன்டீஜர் டிவிஷன் வேணும்னா டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வேல்யூ அசியூம் பண்ணிவிட்டு A = 100, B = 10ன்னு கொடுத்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எல்லா ஆப்ரேட்டர்ஸும் யூஸ் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ A + B அப்படின்னா A வேல்யூ B வேல்யூ ஆட் பண்ணி உங்களுக்கு வேல்யூ, டிஃப்ரென்ஸ், ப்ராடக்ட், அண்ட் தென் கோஷன்ட், ரிமைண்டர், எக்ஸ்போனன்ட், ஃப்ளோர் டிவிஷன் எல்லாத்தையும் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க. ஜஸ்ட் ப்ரோக்ராம் ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ அடுத்த டாபிக் வந்து ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னா என்ன பார்க்கலாம். A relational operator is also called as comparative operator, which checks the relationship between two operands. ரெண்டு ஆப்பரண்ட்ஸ்க்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் செக் பண்ணுறது தான் வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர், கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். அந்த வேர்ட்ஸ் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். If the relation is true, it returns true. Otherwise, it returns false. ஸோ ரெண்டு ஆப்ரண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப் நமக்கு வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் A < B அப்படின்னு நம்ம கேட்குறோம். கரெக்டாக அப்படின்னு பார்க்கும்போது ஏவோட வேல்யூ வந்து 100 அசியூம் பண்ணிக்கிறோம், பியோட வேல்யூ வந்து 1000 அசியூம் பண்ணிக்கிறோம். A < B ஆனா கண்டிஷன் வந்து அப்போது ட்ரூ, ரிலேஷன் வந்து அந்த ரெண்டு ஆப்ரண்ட்டுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் வந்து ட்ரூ, அப்போ ட்ரூன்னு ரிசல்ட் வரும். அதே வந்து A வந்து 500, B வந்து 50 அந்த மாதிரி இருக்குது. A < B அப்படின்னா அப்போ வந்து அதனோட ரிலேஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ நம்ம கேட்குற அந்த நம்ம கொடுக்குற அந்த ரிலேஷனை பொறுத்து அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத ரிசல்ட்டை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதில் என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இஸ் ஈக்குவல் டு, அதாவது ரெண்டு ஈக்குவல் சிம்பிள், இது வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். சிங்கிள் ஈக்குவல் சிம்பிள் இருந்ததுன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே வந்து ரெண்டு ஈக்குவல் சிம்பிள் இருந்ததுன்னா கம்பேரிசன். இப்போ A = B அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் அப்படின்னா ஏல இருக்கிற வேல்யூவும் பியில் இருக்கிற வேல்யூவும் ஒரே மாதிரி இருக்கா. இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஏல 100 பியில் 100 இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும். ஆனால் இங்கே அசியூம் பண்ணியிருக்க வேல்யூ என்ன, A = 100 அண்ட் B = 35 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து அது ஃபால்ஸ், அதனால ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். அந்த மாதிரி greater than, lesser than, greater than or equal to, lesser than or equal to, not equal to, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஆப்ரேட்டரையும் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. A < B, lesser than B, greater than or equal to B, A lesser than or equal to B, A not equal to B அப்படின்னு வருது. ஸோ நாட் ஈக்குவல்னா ஏல இருக்க வேல்யூ பியில் இருக்க வேல்யூ ஈக்குவலாக இருக்கக்கூடாது, அதாவது வேறு வேறையாக இருந்தால் அப்போது அது ட்ரூ. ஸோ ஈக்குவலாக இருந்தால் ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கான ஒரு டெஸ்ட் கேஸ் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்க்காக ஒரு கோடிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு வாட்டி ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள். இதில் ஏலையும் பிலையும் இன்புட் வாங்குறாங்க. அண்ட் தென் வந்து வேல்யூஸை வந்து பிரிண்ட் பண்ணிவிட்டு அது வேல்யூவை வந்து கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ரிசல்ட் வருது அப்படின்றத வந்து அவங்க டிஸ்பிளே பர்பஸாக டிஸ்பிளே பண்ணி காமிச்சிருக்காங்க அவுட்புட்டில். ஸோ இந்த ப்ரோக்ராம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர் அப்படின்னும்போது இதில் வந்து உங்களுக்கு லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். இதில் 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. அண்ட், ஆர் அண்ட் நாட்னு சொல்லுவோம். ஸோ தியரி என்னன்னு ஒரு வாட்டி பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. இன் பைத்தன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் யூஸ்ட் டு பெர்ஃபார்ம் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆன் த கிவன் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். There are 3 logical operators. They are and, or and not. So and or not எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஆர் கொடுத்துருக்காங்க. ஆர்னா இப்போது இதில் வந்து கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் படி 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, 2 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து A < B ஆர் A = B. A வந்து பியை விட கிரேட்டராக இருந்தாலும் அண்ட் A வந்து A அண்ட் B ஆர் வந்து
ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் போதும், தென் ட்ரூன்னு காமிக்கும். அதே வந்து ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸுன்னு வரும், ரெண்டுமே ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூன்னு வரும். ஸோ இந்த அண்ட் ஆர் நாட் அப்படின்றது வந்து நம்ம ஆல்ரெடி 11th வந்து ட்ரூத் டேபிள் பார்த்துருக்கோம், அது ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டு இன்புட் ஏ அண்ட் பின்னு ரெண்டு இன்புட் இருக்குது. அந்த சியோட சின்றது அவுட்புட் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஏ அண்ட் பி வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருக்கா, இல்லை வந்து ரெண்டுமே ஃபால்ஸாக இருக்கா, இல்லை வந்து ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட் வரும். ஸோ இது வந்து ஆர் ஆப்ரேஷன். இப்போ ஆரில் வந்து ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனால் போதும், ட்ரூவாக இருந்தால் போதும், உங்களுக்கு ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வந்துடும். ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் அப்படின்னு வரும். ஸோ ஆண்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ட்ரூன்ற ரிசல்ட்டு, மற்றபடி எல்லா காம்பினேஷன்ஸ்க்கும் உங்களுக்கு ஃபால்ஸ் தான் வரும். ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸாக இருந்தாலும் ரெண்டு ஃபால்ஸாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் தான் வரும். நாட் அப்படின்னும் போது நாட் ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னும் போது நாட் ஏ வந்து கிரேட்டர் தென் பியா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது ஸோ இதில் ஏ என்ன அசியூம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 97 அசியூம் பண்ணியிருக்காங்க, பி என்ன அசியூம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா 35. ஏ கிரேட்டர் தென் பியா அப்படின்னா கண்டிஷன் வந்து நம்ம 97 கிரேட்டர் தென் 35 பார்க்கும்போது ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு ட்ரூ. ஸோ இது வந்து நாட் ஏ கிரேட்டர் தென் பின்னு கொடுத்துருக்கிறதுனால இந்த ட்ரூ நாட் ட்ரூ அப்படின்றது என்னவாயிடும் அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்னு உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால் இந்த நாட்டோட யூஸ். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமும் இங்கே கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்கள் இதையும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப்ரேஷன் தான். ஸோ இதை நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நெக்ஸ்ட் டாபிக் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். அசைன்மெண்ட்டில் வந்துட்டு ஒரு வேல்யூவை வந்து நம்ம ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ரேட்டர் தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதில் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இதில் கொடுத்துருக்காங்க. In Python, equal is a simple assignment operator to assign values to variable. Let a equal to 5 and b equal to 10. Assigns the value 5 to a and 10 to b. So a equal to 5 na இந்த 5 அப்படின்ற வேல்யூ வந்து b ல போயிட்டு உங்களுக்கு அசைன் ஆகும். b equal to 10 na இந்த 10 என்ற வேல்யூ வந்து உங்களுக்கு b ல போயிட்டு ஸ்டோர் ஆயிடும், அசைன் ஆயிடும். So these two assignment statements can also be given as a comma b equal to 5 comma 10. So multiple assignments allowed Python la. So a comma b அப்படின்னும் போது a ல வந்து first value 5 assign ஆகும், b ல வந்து இந்த அடுத்த value 10 ன்றத assign ஆகும். So respective positions வந்து அதை assign பண்ணிக்கும். That assigns a value 5 and 10 on the right to the variables a and b respectively. There are various compound operators in Pythons. ஸோ காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னும் போது இந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸை வந்து நம்ம காம்பவுண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ளஸ் ஈக்குவல் டு, அதாவது எப்படி எழுதுவோம் அப்படின்னா யூஸ்வலாக ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 1 அப்படின்றதுக்கு பதிலாக ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் எழுதுறது. ஆப்ரேஷன் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. மைனஸ் ஈக்குவல் டு, மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன், ரிமைண்டர், அந்த எக்ஸ்பொனென்ட், ஃப்ளோர் டிவிஷன் எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தோன்னா நமக்கு தெரியும் ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கும்போது வேல்யூ அசைன் ஆகும், ப்ளஸ் ஈக்குவல் டு அப்படின்னும் போது உங்களுக்கு வேல்யூ வந்து ஆட் ஆகும். ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கும், நான் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காமிக்கிறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 10 அப்படின்னு நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. இப்போது a ப்ளஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி ஏல 10 இருக்குது, 10 + 20 அப்படின்னும் போது உங்களுக்கு 13 வரும். ஸோ நான் பிரிண்ட் a அப்படின்னு கொடுப்பேன், உங்களுக்கு 30 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு a மைனஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுத்தோம்னா ஆல்ரெடி 13 இருக்குது, 30 மைனஸ் 10ன்னு கொடுக்கும்போது 20 வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிப்ளிகேஷன் ஈக்குவல் டு, டிவிஷன் ஈக்குவல் டு, அந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸும் நீங்கள் இதில் அசைன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும் நீங்கள் எழுதும்போது. ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் ஆப்ரேட்டர் வேரியபிள்ஸை வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபை பண்ண வேண்டாம். ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை டெஸ்ட் பண்ணுறதுக்கும் ஒரு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதையும் டைப் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக புரியும், ஞாபகமும் இருக்கும். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டருக்கு இன்னொரு நேம் அப்படின்னா டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து சிம்பிளிஃபைடாக எழுதுறதுக்கு கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். Conditional operator. Ternary operator is also known as conditional operator that evaluates something based on condition being true or false. True or false பொறுத்து அவங்களுடைய கண்டிஷனை பொறுத்து ஒரு set of statement வந்து evaluate பண்ணும். It simply allows testing a condition in a single line, replacing the multi-line if-else, making the code compact. ஸோ ஒரு சிங்கிள் லைன் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். இஃப் எல்ஸ் மாதிரி ஒரு மல்டிபிள் லைன் வச்சு நம்ம அந்த கண்டிஷனை செக் பண்ணி செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை. சிங்கிள் லைனாகவே வந்துட்டு நம்ம ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வேரியபிள் நேம் ஈக்குவல் டு ட்ரூவாக இருந்தால் என்ன ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணுமோ அந்த ஸ்டேட்மெண்ட். இஃப் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் வரும். எல்ஸ்க்கு அப்புறம் இருக்கிறது உங்களுக்கு இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸ்க்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து மின் ஈக்குவல் டு 50 இஃப் 59 lesser than 50 else 70. 49 lesser than 50 else 70. ஸோ 49 அப்படின்றது வந்து 50யை விட லெஸ்ஸராக பார்த்தோம் அப்படின்னா கண்டிஷன் வந்து ட்ரூ. ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இந்த 50 அப்படின்றது மின்ல போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். அதே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும்போது 50 இஃப் 49 greater than 50. ஸோ 49 இந்த கண்டிஷன் இந்த 49 greater than 50 அப்படின்றது வந்து ட்ரூ. இந்த கண்டிஷன் ட்ரூவாக ஃபால்ஸான்னு செக் பண்ணும். இந்த கண்டிஷனை பார்த்தோம்னா இது வந்து ஃபால்ஸ் உங்களுக்கு. ஸோ ஃபால்ஸ்னா எல்ஸுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது 17 இருக்குது. அந்த 70 அப்படின்றது எதில் போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா மின்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ மின்ல உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா 70 அப்படின்ற வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க இந்த இஃப்க்கு அப்புறம் கொடுத்துருக்கிற இந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த இஃப்க்கு முன்னாடி இருக்க என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். அதே வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்தால் எல்ஸுக்கு அப்புறம் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் இந்த கண்டிஷனல் எக்ஸ்பிரஷனோட ஒர்க்கிங் மெத்தட். ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏ பி ஈக்குவல் டு 30 and 20. ஸோ 30ன்றது ஏல போய் ஸ்டோர் ஆகும் அண்ட் 20ன்றது பியில் வந்து உங்களுக்கு ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போது கண்டிஷனல் எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. மின் ஈக்குவல் டு ஏ இஃப் ஏ லெஸ்ஸர் தேன் பி எல்ஸ் பி. ஸோ இப்போ ஏ லெஸ்ஸர் தென் பி அப்படின்ற கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் ஏ அப்படின்றது வந்து மினிமமில் ஸ்டோர் ஆகும், மின்ல ஸ்டோர் ஆகும். இல்லை ஃபால்ஸாக இருந்தால் அப்போது பியோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிரிண்ட் மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் மின். ஸோ மின்ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ கொடுத்துருக்க வேல்யூ படி பார்க்கும்போது 30 and 20ன்னு இருக்குது. 30 லெஸ்ஸர் தென் பியா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது கண்டிஷன் வந்து ஃபால்ஸு. ஸோ ஃபால்ஸாக இருக்கும்போது எல்ஸ் பார்ட்டில் என்ன வேல்யூ இருக்குது எல்ஸ் பின்னு இருக்குது. இந்த பி அப்படின்றது எதில் ஸ்டோர் ஆகும் மின்ல போய் ஸ்டோர் ஆகும். ஸோ இப்போ பிரிண்ட் த மினிமம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் மின்னு கொடுக்கும்போது மின்ல என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம்னா பியில் இருக்கிற வேல்யூ தான் மின்ல இருக்கும். பியில் என்ன வேல்யூ இருக்குன்னா 20ன்னு இருக்குது. ஸோ 20 அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அடுத்த டாபிக் வந்து 5.7.4 டீலிமிட்டர்ஸ். ஸோ டீலிமிட்டர்ஸ் அப்படின்றத நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நம்ம யூஸ் பண்ணுற அந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணி அதை செப்பரேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து நம்ம டீலிமிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Python uses symbols and symbol combination as delimiters in expressions, lists, dictionaries and strings. Following are delimiters. So இந்த symbols எல்லாமே வந்து நம்ம delimiter-ஆ வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். லைக் ப்ராக்கெட்ஸை வந்து நம்ம செட் ஆஃப் வேல்யூஸை வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸு. அண்ட் இன்புட் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்புட் வாங்கும்போது அந்த நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா இன்புட் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் அப்படின்னு எழுதுவோம்.
and then comma அப்படின்றது வந்து வேரியபிள்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு டீலிமிட்டடாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்புட்டுக்கு மட்டும் இந்த சிம்பிள் ப்ராக்கெட் கிடையாது. ஈவன் வந்து நம்மளுடைய டப்பிள்ஸ் வந்து நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு சிம்பிள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் லிஸ்டட் நம்ம வந்து லிஸ்ட்டோட எலிமெண்ட்ஸை வந்து என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ், டிக்ஷனரின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸோ அதனுடைய எலிமெண்ட்ஸை என்க்ளோஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஃப்ளார் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டீலிமிட்டர்ஸும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இந்த செகண்ட் செட் ஆஃப் இதை பார்க்கும்போது நமக்கு சிம்பிள்ஸை பார்க்கும்போது இது வந்து ஆப்ரேட்டர்ஸ் மாதிரி இருக்கும். இது டீலிமிட்டர்னு சொல்லுவோம். பட் வந்து இது ஆப்ரேஷன்ஸும் வந்து கேரி அவுட் பண்ணும். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 5.7.4 வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோவில் நம்ம லிட்ரல்ஸ் 5.7.5லேருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் லெசன் சாப்டர் 5 பைத்தன் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற லெசனில் நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து 5.7.5 லிட்ரல்ஸ் அப்படின்ற டாப்பிக்லேருந்து நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லிட்ரல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம வேரியபிளில் கொடுக்குற ஒரு ரா டேட்டா இல்லை கான்ஸ்டன்ட் வந்து அது என்ன மாதிரி டைப் ஆஃப் லிட்ரல் அப்படின்றத ஸ்பெசிஃபை பண்ணுவோம். நம்ம ஈவன் நம்ம அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் நம்ம டேட்டா டைப் அப்படின்னு நம்ம சொல்லி பழகியிருப்போம். ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இங்கே. ஸோ லிட்ரல்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். லிட்ரல் is a raw data given in a variable or constant. In Python, there are various types of literals. So, different types of literals irukku. Numeric, string, boolean அப்படின்னா 3 type of datas வந்து list out பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் லிட்ரல்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா லிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அண்ட் தென் டப்பிள், டிக்ஷனரி, அது எல்லாமே வந்து லிட்ரல்ஸ் அப்படின்ற ஒரு இது கீழே தான் வரும், டாபிக் கீழே தான் வரும். ஸோ நம்ம ரைட் நவ் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா 3 லிட்ரல்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில், நியூமரிக், ஸ்ட்ரிங் அண்ட் பூலியன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நியூமரிக் லிட்ரல்ஸ். ஸோ நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்றது நம்பர்ஸை தான் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்ஸை தான் வந்து நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்ற டாபிக் கீழே பார்க்க போகிறோம். ஸோ நியூமரிக் லிட்ரல்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். நியூமரிக் லிட்ரல்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் டிஜிட்ஸ் அண்ட் ஆர் இம்யூட்டபிள். இம்யூட்டபிள் அப்படின்னா அன்சேஞ்சபிள். நம்ம ஒரு வேரியபிளில் ஒரு நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டோம், ஒரு நியூமரிக் லிட்ரலை ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. அது உங்களுக்கு எப்படி அதை புரியணும் அப்படின்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போது நான் எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்தா அப்போது எக்ஸில் வந்து மறுபடியும் நான் 20ன்னு கொடுத்தா அது வந்து சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படின்றது உங்களுக்கு டவுட் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுக்கும்போது சேஞ்ச் ஆகும். ஆனால் அது ஒரு நியூ ஆப்ஜெக்டாக தான் க்ரியேட் ஆகும். அதை எப்படி நம்ம எப்படி வந்து அதை பார்க்கறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், ஐடி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். ஸோ இதனுடைய மெமரி லொக்கேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா 1473406192 அப்படின்ற ஒரு மெமரி லொக்கேஷனில் எக்ஸோட வேல்யூ 10ன்னு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக 10ன்னு இருக்கு, இப்போ நான் 20 சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 20 சேஞ்ச் பண்ணால் எந்த எரரும் கொடுக்கல, எனக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன வேல்யூ வரும்னா 20 தான் வேல்யூ வரும். ஸோ அப்போ என்ன அர்த்தம், சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தமா அப்படின்னு பார்த்தோம்னா அது என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸை வந்து திரும்ப ஒரு நியூ ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணியிருக்கே தவிர அதே மெமரி லொக்கேஷனில் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணாது. ஸோ நான் இப்போ வந்து இந்த மெமரி லொக்கேஷன், இந்த எக்ஸ் ஆப்ஜெக்டோட மெமரி லொக்கேஷன் என்ன அப்படின்னு நான் வந்து கிரியேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1473406352ன்னு இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக இருந்தது வந்து 6192 அப்படின்ற மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இது வேற ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இம்யூட்டபிள் அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது வந்து இந்த எக்ஸில் வந்து 10ன்னு ஆல்ரெடி இருந்திருக்கு. இந்த எக்ஸில் இந்த 10க்கு பதிலாக நான் இப்போ 20 அப்படின்னு திரும்ப ஸ்டோர் பண்ணும்போது அந்த ப்ரீவியஸ் மெமரி லொக்கேஷன்லேயே எரேஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ண கிடையாது. இன்ஸ்டட் என்ன பண்ணுறது, ஒரு புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதில் போய் 20ன்னு உங்களுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ அதுதான் வந்து இம்யூட்டபிள்
unchangeable அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அதுக்கான மீனிங் தான் இது. அடுத்த பாயிண்ட் வந்து numeric literals can belong to 3 different numerical types: integer, float and complex. ஸோ numeric literal அப்படின்றது 3 different டைப்ஸா இருக்கு. ஸோ அதுல வந்து ஒன்று வந்து இன்டீஜர், ஃப்ளோட் அண்ட் காம்ப்ளெக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ இன்டீஜர் அப்படின்றது ஹோல் நம்பர்ஸ் அண்ட் ஃப்ளோட்ன்றது உங்களுக்கு டெசிமல் பாயிண்டோட வரும். அண்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்றது உங்களுக்கு என்ன அப்படின்னா அதில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ரெண்டுமே இருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து 5.6ல் வந்து நியூமரிக் லிட்ரல்ஸை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. A = ஒரு நம்பர், ஒரு பைனரி லிட்டரலை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 0B1010 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு பைனரி லிட்டரலை ரெப்ரசன்ட் பண்ணணும், பைனரி நம்பர் அப்படின்றத நம்ம இன்டர்பிரிண்டருக்கு பைத்தனில் வந்து இன்டர்பிரிண்டருக்கு புரிய வைக்கணும். அப்படின்னா அது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா 0B அப்படின்றத ப்ரிஃபிக்ஸ் நம்ம முன்னாடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து 1010 இல்லை என்ன நம்பர் வேணுமோ அந்த நம்பர் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த நம்பர் வந்து இந்த பிக்கு அப்புறம் வர நம்பர் வந்து பைனரி நம்பராக வந்து இன்டர்பிரிண்டர் புரிஞ்சுக்கும். ஸோ இப்போ நான் எதுவுமே நம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே 0 எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணல, ஜஸ்ட் நம்பரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணுறேன்னா அது டெசிமல் லிட்ரல் அப்படின்னா பேஸ் 10ஓட நம்பர். பைனரினா பேஸ் 2 நம்ம 11th படித்த மாதிரி. இது வந்து 0O, ஸ்மால் O கேபிட்டல் O எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம். 0O அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணால் ஆக்டலை ரெப்ரசன்ட் பண்ணோம். ஸோ இந்த 0Oக்கு அப்புறம் வர நம்பர்ஸ் வந்து ஆக்டல் லிட்ரல் அண்ட் 0Xக்கு அப்புறம் வர நம்பர்ஸை வந்து நம்ம எக்ஸா டெசிமல் லிட்ரலாக வந்து கன்சிடர் பண்ணோம் இன்டர்பிரிண்டர். ஸோ இந்த மாதிரி பைனரி, டெசிமல், ஆக்டல், எக்ஸா டெசிமலை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நீங்கள் இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணி ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஜஸ்ட் பிரிண்ட் இன்டீஜர் லிட்ரல் ABCD அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். அண்ட் ஃப்ளோட் லிட்ரலுக்கு வந்துட்டு ஃப்ளோட் 10.5 கொடுக்குறாங்க. ஃப்ளோட் = 1.5E2 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ளோட் வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணுறது மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க இதில். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதேமாதிரி இந்த ஃப்ளோட் வேல்யூஸை வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. அண்ட் காம்ப்ளெக்ஸ் லிட்ரல்ஸ் அப்படின்னும் போது இதில் ஒரு இமேஜினரி பார்ட் ஒன்று இருக்கும், ஒரு ரியல் பார்ட் ஒன்று இருக்கும். ஸோ இந்த இமேஜினரி பார்ட் அப்படின்னும் போது இந்த நம்பர் எப்படி நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அப்படின்னா அந்த காம்பினேஷன் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணுவோம். ஸோ 1 + 3.14J அப்படின்னு கொடுப்போம். இந்த மாதிரி J அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணும்போது இந்த நம்பரை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக வந்து கன்சிடர் பண்ணும். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பராக கன்சிடர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் நம்பரை வந்து நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இமேஜினரி பார்ட், ரியல் பார்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணி நீங்கள் அதை ரெப்ரசன்ட்டும் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா x.image அப்படின்னு கொடுத்தா இந்த வேரியபிளோட என்ன வேரியபிளோ அந்த வேரியபிளோட x.image இமேஜ் அப்படின்னு கொடுத்தோம்னா இமேஜினரி பார்ட்டை மட்டும் தனியாக எடுத்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதனோட இமேஜினரி பார்ட்டை உங்களுக்கு வந்து 3.14. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா 3.14 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அதே வந்து x.real அப்படின்னு கொடுக்கும்போது இதில் ரியல் பார்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1ன்னு இருக்குது. ஸோ 1ன்றது உங்களுக்கு என்ன டிஸ்பிளே ஆகும்னா 1.0 அப்படின்னு ஒரு ஃப்ளோட் ஃபார்மேட்டில் தான் டிஸ்பிளே ஆகும் பைத்தனில். ஸோ அதனால் 1.0 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கான ஒரு எக்ஸாம்பிளும் நான் ஜஸ்ட் காமிக்கிறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் இந்த பைத்தனில் இப்படி டைப் பண்ணிட்டோம். நம்ம டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு தெரியும். ஸோ ரன் போயிட்டு ரன் மாடியூல்னு கொடுங்க. ஸோ இப்போ நம்ம இதில் பார்த்தோன்னா இன்டீஜர் லிட்ரல்ஸ் வந்து 10, 100, 200, 300 வருது. ஸோ நம்ம கொடுத்த வேல்யூ என்னவோ வந்து பைனரியை வந்து 1010 கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே 10 வருது. ஸோ இது வந்து கன்வெர்ட் பண்ணும்போது இன்டீஜர் லிட்டரலாக கன்வெர்ட் பண்ணும்போது 10 இருக்கும். ஸோ 10 அதுவே கன்வெர்ட் ஆகி வந்துடும் உங்களுக்கு. 100 டெசிமல் லிட்டரல் ஆஸ்டிஸ் வந்துடும். அண்ட் 310 ஆக்டல் ஃபார்மேட், ஆக்டலில் வந்து நம்ம பேஸ் 10 நம்பராக கன்வெர்ட் பண்ணும்போது 200. ஸோ 12C அப்படின்றது வந்து 300 வரும். ஸோ அதனால 300 அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. ஃப்ளோட் லிட்டரலை பொறுத்த வரைக்கும் இங்கே 10.5 அப்படின்னா 10.5 அப்படியே வரும். 1.5
E2 அப்படின்னும் போது 10 to the power 2 எடுத்துக்கும். ஸோ 10 ஸ்கொயர் 1.5 into 10 ஸ்கொயர் அப்படின்னும் போது உங்களுக்கு 150.0 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் நம்ம டிஸ்பிளே பண்ணும்போது 1 plus 3.14 அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வேல்யூவை வந்து நான் இமேஜினரி பார்ட் அண்ட் ரியல் பார்ட்டாக டிஸ்பிளே பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ் டாட் இமேஜ்னா 3.14 வரும். எக்ஸ் டாட் ரியல் அப்படின்னும் போது 1.0 அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ பைனரி நம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பைனரி, ஆக்டல், டெசிமல், ஹெக்ஸாடெசிமல் நம்பரோட ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நம்ம. ஸோ நான் இப்போ வந்து எக்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு பைனரி நம்பர் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. 0B அப்படின்னு கொடுத்துட்டு நான் பைனரி நம்பர் ஸ்டோர் பண்ணலாம். என்ன நம்பர் வேணால் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ 0Bன்னு கொடுத்துட்டு நான் நம்பர் ஒன்று ஸ்டோர் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ நான் வந்து பிரிண்ட் எக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா இது 15 வரும். ஏன் 15 வருதுன்னா இது 111 அப்படின்றது டெசிமல் வேல்யூ, அதாவது பேஸ் 10 நம்பராக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வரும். அதே மாதிரி தான் ஆக்டல் நம்பரும் உங்களுக்கு. ஸோ டேரெக்டாக நீங்கள் ஒரு வேரியபிளை ஸ்டோர் பண்ணணும் இல்லை, டேரெக்டாக கூட நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 0O அப்படின்னு கொடுத்துட்டு இப்போது 120 அப்படின்னு நான் ஒரு நம்பர் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ஆக்டல் ஃபார்மேட்டில். ஸோ இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு கன்வெர்ட் ஆகி 18 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். சேம் வே ஹெக்ஸாடெசிமலுக்கு 0x அப்படின்னு கொடுத்துட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்பர் எது வேணால் நீங்கள் கொடுக்கலாம். 56A அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 1386 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணிடுது. ஸோ இப்போ ஃப்ளோட் ரிட்டலில் நம்ம பார்க்கலாம். ஃப்ளோட்டில் வந்துட்டு இப்போது 120 E2 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 120 into 10 to the power 2 எடுத்துக்கும். ஸோ 10 to the power 2 எடுத்துக்கும் போது உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்னா 12,000.0 அப்படின்னு ஃப்ளோட் வேல்யூவில் ஃப்ளோட் டைப்பில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுவே வந்துட்டு நான் இந்த 12,000 வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவில் கொடுக்குறேன். E-2 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 120 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணும். E-2 அப்படின்னா உங்களுக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்கோமோ அந்த நம்பர் இன்டூ 10 to the power -2 அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் உங்களுக்கு 120 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இந்த ஈயை வந்து நம்ம எக்ஸ்பொனன்சியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுதான் இந்த பாட்டு. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரிங் லிட்டில். ஸ்ட்ரிங் லிட்டில் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஜஸ்ட் திரும்ப இன்னொரு வாட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். பிகினிங்லேயே பார்த்த மாதிரி தான். In Python, string literal is a sequence of characters surrounded by quotes. So sequence of character அதை எப்படி சரௌண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா quotes யூஸ் பண்ணியிருப்பாங்க. Python supports single, double and triple quotes for string. So 3 type of strings யூஸ் பண்ணுவாங்க. Single, double, triple quotes. A character literal is a single character surrounded by a single or double quote. ஒரு single character நம்ம எதை வச்சு enclose பண்ணலாம் அப்படின்னா சரௌண்ட் பண்ணலாம் அப்படின்னா single quote யூஸ் பண்ணலாம், இல்லை வந்து double quotes யூஸ் பண்ணலாம். The value with the triple quotes, ஸோ இந்த மாதிரி 3 கோட்ஸ் யூஸ் பண்ணுறோம் ஒரு இதுக்கு அப்படின்னா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா is used to give multi-line string literal. ஸோ ஒரு மல்டி லைன், ஒரு 2 லைன் 3 லைன் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி லைன்ஸை நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்காக 3 ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் இது. ஸ்ட்ரிங் ஈக்குவல் டு திஸ் இஸ் பைத்தன் வந்திருக்கு. அண்ட் கேரக்டரை வந்து சிங்கிள் கோட்டில் வந்து சிங்கிள் ஆர் டபுள் கோட், சிங்கிள் கேரக்டராக வந்து சிங்கிள் ஆர் டபுள் கோட் வச்சு நம்ம என்க்ளோஸ் பண்ணலாம். மல்டி லைன் ஸ்ட்ரிங் 2 or 3 லைன்ஸ், சிங்கிள் லைனும் வந்துட்டு நீங்கள் ட்ரிபிள் கோட்டும் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்புட் வரும். ஸோ இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பூலியன் லிட்ரல். பூலியன் நம்ம பார்த்த மாதிரி தான், இப்போ தான் பார்த்தோம் நம்ம பூலியன் லிட்ரல் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ பூலியன் லிட்ரல் கேன் ஹாவ் எனி ஆஃப் த 2 வேல்யூஸ், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ பூலியன் லிட்ரலில் வந்துட்டு நீங்கள் 2 வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஒன்று வந்து ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணலாம், இன்னொரு டைப் வந்து ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ நம்ம இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது வந்து நியூமரிக் லிட்ரலில் ஒரு பூலியன் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 0s and 1s ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதுவே வந்து நம்ம பூலியன் லிட்ரலில் இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணும்போது
நம்ம அதை வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவோம், ஜீரோவா இருந்ததுன்னா ஃபால்ஸா கன்சிடர் பண்ணிக்கும், ஒன்னுனா ட்ரூவா கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ இப்போ boolean 1 equal to true and boolean 2 equal to false அப்படின்னு கொடுத்தேன்னா இது வந்து boolean லிட்ரலா கன்சிடர் பண்ணும். அதே வந்து 0b1010 அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது நியூமரிக் லிட்ரலா கன்சிடர் பண்ணும். ஓகே, நான் இப்போ வந்து அதை ஜஸ்ட் அந்த வேல்யூஸை மட்டும் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. பிரிண்ட் boolean வேல்யூ boolean 1 and boolean 2 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறாங்க. ஸோ boolean வேல்யூவை டிஸ்பிளே பண்ணும்போது என்ன வேல்யூ நம்ம ட்ரூன்னு ஸ்டோர் பண்ணியிருந்தா ட்ரூன்னு வரும், ஃபால்ஸ்ன்னு ஸ்டோர் பண்ணியிருந்தா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ boolean அப்படின்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் தான். அதை நியூமரிக் ஃபார்மில் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணும்போது ட்ரூக்கு வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணணும், ஃபால்ஸுக்கு வந்து 0ன்னு கன்சிடர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர். ஸோ எஸ்கேப் சீக்வன்ஸ் கேரக்டர் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபார்மேட்டிங்காகவும் யூஸ் பண்ணுவோம். மெயினாக இன் பைத்தன் ஸ்ட்ரிங்ஸ் இந்த பேக் ஸ்லாஷ், இந்த மாதிரி ஸ்லாஷ் வந்து பேக் ஸ்லாஷ்ன்னு சொல்லுவோம். இஸ் அ ஸ்பெஷல் கேரக்டர் ஆல்சோ கால்டு த எஸ்கேப் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டர் பேர் என்ன சொல்லணும்னா எஸ்கேப் கேரக்டர்னு சொல்லுவோம். இட் இஸ் யூஸ்ட் இன் ரெப்ரசன்டிங் சர்டைன் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர். ஸோ இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம்னா /t. ஆக்சுவலாக டி அப்படின்னா ஒரு ஆல்ஃபபெட் தான். ஸோ அந்த டீக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் ஒர்க் ஒன்று கொடுக்க போகிறோம். ஒரு டேப் ஸ்பேஸை வந்து கொடுக்கணும், ஒரு டேப் ஸ்பேஸை வந்து பிரிண்ட் பண்ணணும் ப்ரோக்ராமில் டியூரிங் ரன் டைம். எனக்கு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னா நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா /t கொடுக்கும்போது /tயை வந்து பைத்தன் இன்டர்பிரிண்டர் என்னவா புரிஞ்சுக்கும், டேப் ஸ்பேஸ் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கும். ஜஸ்ட் டீன்னு கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸில் டி மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ அதை நம்ம ஸ்பேஸஸை ரெப்ரசன்ட் பண்ணும்போது /t கொடுத்தா டேப் ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணும். /n அப்படின்னா நியூ லைன், அதாவது அடுத்த லைனுக்கு உங்களுடைய கர்சரை வந்து எடுத்துகிட்டு போகும், நியூ லைன். And /r is the carriage return. So again /n and /rக்கு உங்களுக்கு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. /n அப்படின்றது carriage return அப்படின்னாலும் அதுவும் வந்து உங்களுக்கு கர்சரை அடுத்த லைனுக்கு எடுத்துகிட்டு போகும். For example, to print message it is raining, the Python command is print it is / இந்த கோட்ஸ் வந்து சிங்கிள் கோட் நம்ம எப்போ ரெப்ரசன்ட் பண்ணுவோம், ஒரு கேரக்டரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது. ஸோ இது வந்து ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் பண்ணணும் இந்த சிங்கிள் கோட் அப்படின்றத நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன், / யூஸ் பண்ணி அதுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க ஒர்க்லேருந்து எஸ்கேப் ஆகி இப்போ நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு கேரக்டராக ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி கொடுத்துருக்க அந்த சிங்கிள் கோட்டோட ஒர்க் என்ன, கேரக்டராக கன்சிடர் பண்ண. எஸ்ன்றது வந்து இங்கே நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, சிங்கிள் கோட் அண்ட் டபுள் கோட் அந்த ஸ்ட்ரிங் லிட்ரல் பார்க்கும்போது சப்போர்ட்ஸ் சிங்கிள் டபுள் அண்ட் ட்ரிபிள் கோட்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ பைத்தன் சப்போர்ட் சிங்கிள் டபுள் கோட். கேரக்டர் லிட்ரல் இஸ் அ சிங்கிள் கேரக்டர் சரௌண்டட் பை சிங்கிள் ஆர் டபுள் கோட். ஒரு சிங்கிள் கேரக்டரை நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கு வேரியபிளில் சிங்கிள் கேரக்டர் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்து அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஒர்க் இருக்குது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அது என்னவா பிரிண்ட் ஆகணும், ஆஸ் இட் இஸ் கோட்ஸாக பிரிண்ட் ஆகணும் அப்படின்றது ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக இந்த எஸ்கேப் கேரக்டர் /ஐ வந்து நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இட் இஸ் ரெய்னிங் ஆஸ் இட் இஸ் வித் த கோட்ஸ் இது வந்து டிஸ்பிளே ஆகும். இது கொடுக்கலன்னா உங்களுக்கு எரர் வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. டபுள் ஸ்லாஷ்னா / அப்படின்றது ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் ஆகும். இப்போ /testன்னு எனக்கு அவுட்புட்டில் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ வந்து நான் இந்த வெறும் ஒரே ஒரு /testன்னு கொடுத்தேன்னா ஸ்பேஸ் மட்டும் இந்த டேப் ஸ்பேஸாக இந்த /tயை வந்து டேப் ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால் டபுள் / கொடுத்து டெஸ்ட்டுன்னு கொடுப்போம். சேம் வே சிங்கிள் கோட் வேணும்னா / கொடுத்து அதுக்கப்புறமா சிங்கிள் கோட் கொடுக்கணும். அகெயின் டபுள் கோட்ஸே ஆஸ் இட் இஸ் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா டபுள் கோட்ஸுக்கு முன்னாடி ஒரு / வேணும். அதே மாதிரி நியூ லைன் வேணும் அப்படின்னா /n அப்படின்றத நம்ம பிரிண்ட் பண்ணணும். நியூ டேப் ஸ்பேஸ் வேணுன்றதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு /t கொடுத்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அடுத்த டாபிக் வந்து பைத்தன் டேட்டா டைப்ஸ். All data values in Python are objects and each objects or value as type. So ஒவ்வொரு டேட்டா வேல்யூ பைத்தனில் இருக்கிறதும்
என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஜெக்டை தான் கன்சிடர் பண்ணுறோம். அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட் ஆர் வேல்யூ ஆஸ் டைப். ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேல்யூக்கும் வந்து ஒரு டைப் இருக்குது. அது என்ன டேட்டா டைப் அப்படின்றது அதை வந்து நம்ம இன்டர்பிரிண்டர் வந்து புரிஞ்சுக்கும் நம்ம கொடுக்குற வேல்யூவை பொறுத்து. ஸோ Python has built-in fundamental data types such as number, string, boolean, tuples, list and dictionary. இது எல்லாமே வந்து உங்களுக்கு Python data types, Pythonோட data types. ஸோ நம்பர் டேட்டா டைப் அப்படின்றது என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்பர் டேட்டா டைப் அப்படின்றது அகெயின் ஒரு இன்டீஜர் நம்பர் தான் வந்து உங்களுக்கு இன்டீஜர், ஆக்டல். இன்டீஜரில் உங்களுக்கு நிறைய டைப்ஸ் இருக்குது, லைக் டெசிமல் நம்பர், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல், லாங் டெசிமல். அது எல்லாமே வந்து உங்களுக்கு நம்பர் டேட்டா டைப்பில் தான் வரும். ஸோ த பில்ட்-இன் நம்பர் ஆப்ஜெக்ட்ஸ் இன் பைத்தன் சப்போர்ட்ஸ் இன்டீஜர், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இது எல்லாமே சப்போர்ட் பண்ணும் நம்பர் டேட்டா டைப். இன்டீஜர் டேட்டா can be decimal, octal or hexadecimal. Octal integer use both upper and lower case to denote octal digits, and hexadecimal integer OX both upper and lower case, and L to denote long integer. So actually வந்துட்டு இதுல எக்ஸாம்பிள் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா டெசிமல் இன்டீஜர்னா ஆஸ்டரிஸ் நம்பரை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிடலாம். அதே வந்து ஆக்டல் இன்டீஜர்னா ஓ ஸ்பெசிஃபை பண்ணி 102 அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் வெர்ஷன்ஸ் லைக் பைத்தன் 2.6 அப்படின்ற வெர்ஷன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது ஒர்க் ஆகும். அதே வந்து பைத்தன் 3.x வெர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க பிக் ஓ அப்படின்னு கொடுங்க. அதே வந்து 0 ஓ அப்படின்னு கொடுங்க. அதே வந்து ஹெக்ஸாடெசிமலாக ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 0x-ன்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். வெறும் 0102ன்னு கொடுத்துருக்காங்க. காமிக்கிறேன் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இப்போ புக்கில் கொடுத்துருக்க மாதிரி இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து பைத்தன் 3.7.3. ஸோ அந்த மாதிரி உங்களுடைய வெர்ஷன்ஸ் வந்து 3.x எந்த வெர்ஷனில் இருந்தாலும் நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 00102 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். இப்போ நான் ஜஸ்ட் வந்து 0102 அப்படின்னு புக்கில் இங்கே கொடுத்துருக்க மாதிரி ரெப்ரசன்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு இன்வாலிட் டோக்கன் வரும். ஸோ நீங்கள் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா 0 ஆக்டல் நம்பராக இருந்தால் ஓ கொடுங்க. அதுக்கப்புறம் என்ன நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணணுமோ அந்த ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த ஆக்டல் நம்பருக்கான வேல்யூ டெசிமல் ஃபார்மேட்டில் உங்களுக்கு கொடுக்கும். அதே வந்து எக்ஸாமாக இருந்ததுன்னா ஆக்சுவலாக வந்து புக்கில் என்ன ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா OX 0x102 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இது அகெயின் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபார்மேட்டில் வந்து 0x அப்படின்றது உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ அதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆக்டலுக்கு மட்டும் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணும்போது ஓவையும் சேர்த்து ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். அண்ட் லாங் டெசிமல் இன்டீஜராக இருந்தால் நம்பர் ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு எல்என் ரெப்ரசன்ட் பண்ணிங்கன்னா அது வந்து லாங் டெசிமல் இன்டீஜராக வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகும். ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் $34L அப்படின்னு நம்ம கொடுத்தோம்னா அகெயின் உங்களுக்கு வந்து சின்டாக்ஸ் எரர் வரும். ஏ வந்து இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னா அகெயின் பைத்தன் 3.xல வந்துட்டு உங்களுக்கு இன்டீஜர்லேயே வந்துட்டு நம்ம அன்லிமிட்டட் ஒரு ஸ்டோரேஜ் லிமிட் வந்து கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ பெரிய நம்பர் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அதுவே வந்துட்டு உங்களுக்கு லாங்காக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால இந்த வெர்ஷனில் வந்துட்டு உங்களுக்கு இன்வாலிட் சின்டாக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ நீங்கள் தியரிட்டிக்கல் வைஸாக வந்து நீங்கள் படிக்கும்போது இந்த ரெப்ரசன்டேஷனை வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸோ அது நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு நான் இது ட்ரை பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன். ஸோ நான் x = அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் ஸ்டோர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ பெரிய நம்பர் வேணும்னாலும் நான் வந்து நம்பர் இதில் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணலாம்.
ஸோ இப்போ நான் அதனுடைய டைப்பை வந்து நான் பார்க்குறேன். நான் எக்ஸோட டைப் என்ன அப்படின்னு நான் பார்க்கும்போது அது வந்து கிளாஸ் இன்ட்னு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ கிளாஸ் இன்ட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கான அர்த்தம் என்னென்னா, இந்த டேட்டா வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பாக தான் வந்து உங்களுக்கு கன்சிடர் ஆகிருக்கு, லாங் டேட்டா டைப்பாக வந்து கன்சிடர் ஆகலை. ஸோ அதே வந்து நம்ம ப்ரீவியஸ் வெர்ஷன் 2.xல வந்துட்டு உங்களுக்கு லாங்காக இன்டீஜர் டேட்டா டைப்புக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது, அண்ட் தென் லாங் டேட்டான்னு ஒரு டேட்டா டைப் இருந்தது. ஸோ இதில் அந்த இது இல்லாததுனால, ஆப்ஷன் இல்லாததுனால வந்துட்டு உங்களுக்கு இந்த 34L ரெப்ரசன்டேஷன் உங்களுக்கு இன்வாலிட் சின்டாக்ஸ்ன்னு காமிக்குது. ஸோ புக்கில் வந்து தியரட்டிக்கலாக படிக்கும்போது ரெப்ரசன்டேஷன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. லாங் டெசிமல் இன்டீஜரை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எல் கேபிட்டல் எல், எல் ஸ்மால் எல் எந்த வேணால் யூஸ் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளோட்டிங் பாயிண்ட். ஸோ ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம ஒரு வாட்டி பார்த்துட்டோம். ஜஸ்ட் நான் இது மட்டும் ரீட் அவுட் பண்ணுறேன், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பாயிண்ட்ஸு. A floating point data is represented by sequence of decimal digits that include a decimal point. An exponent data contains decimal digit part, decimal point, exponent part, followed by one or more digit. ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி இந்த 12.E04 அப்படின்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 12 அப்படின்றது வந்து டிஜிட் பார்ட்டு அண்ட் பாயிண்ட் டெசிமல் பாயிண்ட் வரும். அந்த இ தான் வந்து எக்ஸ்போனன்ட் பார்ட்டு, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன். அண்ட் 04 அப்படின்றது வந்து உங்களுக்கு தேவையான அந்த எக்ஸ்போனன்சியேஷனுக்கு தேவையான அது வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுறீங்க. 4 2 அப்படின்னு நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். And then complex numbers. Complex number is made up of two floating point values, one each for real and one each for real and imaginary part. So complex numbers நம்ம பார்த்தோம் இல்லையா, imaginary part and real partன்னு இருக்கும் அப்படின்றத ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. பூலியன் டேட்டா டைப், அகெயின் பூலியன் டேட்டா டைப்பும் நம்ம இது பண்ணிட்டோம், டிஸ்கஸ் பண்ணியாச்சு. பூலியன் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு 2 டேட்டா வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த டேட்டாவும் ஸ்டோர் பண்ண முடியாது, பூலியனாக இருந்தால் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பும் வந்துட்டு உங்களுக்கு கேரக்டர், ஒரே ஒரு கேரக்டர்னா சிங்கிள் கோட், மோர் தென் ஒன் கேரக்டர்னா டபுள் கோட்ஸ், அதே வந்து மல்டி லைனாக இருந்தால் ட்ரிபிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள். ஸோ வித் திஸ் the lesson is over.